Praise the Lord. Hallelujah. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சேர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்க. நல்லா எவ்வளோ ஆராதனை இப்போ மனசுலாம் உடையுது அப்படி சொல்லும் போது ஒரு விஷயமே உண்மையான விஷயங்கள் நான் சாட்சி சொல்ல போகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவன் நன்மை செய்த காரியங்கள் என் வாழ்க்கையில். என்னுடைய பேர் முகமது ஏஜாஷ். எனக்கு திருநெல்வேலி மாவட்டம், சொந்த ஊர் தென்காசி. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம். ஹனஃபி, ஷாஃபி, ஷியா, சன்னி முஸ்லீம் நாலு கேட்டகரி உண்டு. அதில் நான் ஹனஃபி பேக்ரவுண்ட். ரொம்ப ப்ரௌடாக இருப்போம், பெருமையாக இருப்போம் எங்களோட இனத்தை குறித்து. நாங்கள் உருது பேசுகிற ஒரு முஸ்லீம். 5 வயசில் எங்கள் அப்பா இறந்தாங்க. அதுலேருந்து எங்கள் தாத்தா வீட்டில் தான் வாழ்ந்து வந்தோம். எங்கள் தாத்தா கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து வந்தோம். சின்ன வயசுலேருந்து நான் 12 வயசு இருக்கும்போதே அரபிக் வாசிக்க கற்றுக்கிட்டேன், அரபிக் எழுத கற்றுக்கிட்டேன். குரானை ஒரு 7-8 தடவை வாசித்து முடிச்சிட்டேன். சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுலேருந்து பக்தி வைராயம் கொள்வேன். அல்லாவை குறித்து, என் மதத்தை குறித்து, என்னோட இறைவனை குறித்து பக்தி வைராயம் கொள்வேன். அல்லா தவிர வேறு யாருமே இல்லைன்னு சொல்வேன். மற்ற எல்லாம் முட்டாள்னு சொல்வேன். கிறிஸ்தவனை கண்டாலே பிடிக்காது எனக்கு. அவங்கள பார்த்தாலே எரிச்சலாக வரும் எனக்கு. என்ன பண்ணுறாங்க சொல்லி வேறு மதத்தில் நான் தாழ்வை நினைப்பேன். நான் முஸ்லீமாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். சும்மா ஏனோதானலாம் இருக்க மாட்டேன். 5 வேளை தொழுவேன், ஜமாத்துக்கு போவேன், ஹதீஸ் வாசிப்பேன். என்னென்ன காரியங்கள் போட்டிருக்கோ. இப்போ நம்ம கிறிஸ்தவத்தில் பரிசுத்தம் சொல்லுவாங்க. பரிசுத்தமாக எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி முஸ்லீமில் ஈமான் சொல்லுவோம். ஈமான் அப்படி இருக்குன்னு சொல்லி ஈமான். அப்போ கேப் வைக்கிறது ஈமான், தாடி வளைக்கிறது ஈமான். அப்புறம் ஆல்கஹால் ஸ்ப்ரெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். அக்தர் வைப்போம், ரிஸ்டில் வைப்போம் அக்தர். அப்புறம் கரண்ட கால வரைக்கும் பேண்ட் போடுறது, குரான் வாசிக்கிறது, எல்லாம் ஈமான் காரியங்கள். எல்லாமே சின்ன வயசுல கற்றுக்கிட்டேன். டீவியேட் ஆகவே இல்லை. உலகத்தின் மேல் நாட்டம் வரவே இல்லை. சின்ன வயசுலேருந்து அல்லான்னு நான் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு இறைவன் தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன் எல்லா டைமே. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த கிறிஸ்தவ பசங்களை கூப்பிட்டு வச்சு வாக்குவாதம் பண்ணுறது, அவன்கிட்ட சும்மா கொச்சையா பேசுது. இயேசுவை குறித்து கொச்சையா பேசுது, இயேசுடைய புறப்பை குறித்து கொச்சையா பேசுது. எதுவுமே தெரியாது, என்னென்ன பேசுவேன். பைபிள் பற்றி எதுவும் தெரியாது, இயேசுவை குறித்து தெரியாதுனால கொச்சையா பேசுவேன். திருத்தவத்தை தேவனை பற்றி சும்மா கேள்வி கேட்கறது. அவன் சொன்னாலும் அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். கிறிஸ்தவ பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சும்மா வாக்குவாதம் பண்ணுறது, இதே வேலையாக பண்ணிட்டு இருந்தேன். கலையில எந்திப்பேன். 3:30 எந்திரிச்சு நான் தொழுது முடிச்சுட்டு, நான் நம்ம 5 மணிக்கு முடிப்போம். பாட்டி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தர் வீட்டில் போய் காவு தட்டுவேன். ஏன் இன்னைக்கு தொழுகை வரலன்னு சொல்லி. ஒருத்தர் வீட்டுக்கு நான் 1 வருஷமா தட்டிட்டு இருந்தேன். அவரும் காவு திறப்பாரு. தினமும் அவர் காவு திறப்பாரு. நானும் தினமும் அவர் சொல்லுவேன் ஏன் வரலமே வாரம் பாரு. இப்படியே 1 வருஷம் போச்சு. இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட பாஸ்ட்டை சொல்றேன், நான் எப்படி இருந்தேங்கன்னு சொல்ல வரேன். இப்படி இருந்த நேரத்தில் தான் என் குடும்பத்தில் 2004 எங்கள் தாத்தா இறந்த பிறகு இந்த நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆச்சு. குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுனால சரி நான் குடும்பத்தை விட்டு நாங்கள் எல்லாம் அம்மாலாம் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். திருநெல்வேலியில் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த டைம் ரொம்ப ஈமான அந்த ஜமாத்துக்கு போவேன், ஹதீஸ் பேசுவேன், முகமது குறிச்சும் குரானை குறிச்சும் ஹதீஸ் பேசுவேன்னு சொல்லி என்னுடைய பக்தி வைராயம் காமிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன ஆச்சுன்னா ரொம்ப அல்லாஹ்க்குள்ள போகணும்னு தேடிட்டு என் குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தேன். 1 டே மீல் கஷ்டப்பட ஆரம்பித்தேன். அதேமாதிரி சூழ்நிலையில் எனக்கு ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, சின்ன பையன், அப்பா இல்லாத பையன் சொல்லி ஒரு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக இருக்க கற்றுக்கிட்டேன் அந்த டைமில். அப்போ நான் ரோட்டில் போனால் கூட ஒரு நாய் போனால் நாய்க்கு சைடில் தான் நடந்து போவேன். ரொம்ப பயந்து போய் நம்மளுக்கு அடித்தா கூட கேட்க ஆள் இல்லையான்னு சொல்லி அப்படி தான் போயிட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சேன் நம்ம எப்படியாவது அல்லாவை சந்திக்கணும், எப்படியாவது அல்லாவை பார்க்கணும், இல்லாட்டி அல்லாட்டையும் அது போகணும் முடிவு பண்ணி ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுற இடத்த 30 வேளை தொழ ஆரம்பித்தேன். 30 வேளை தொழ ஆரம்பித்தேன். தொழுதுகிட்டே இருப்பேன். காலையில் எந்திப்பேன், தொழுவேன், தொழுகை தான் பண்ணிட்டு வேறு எதுவும் பண்ண மாட்டேன். என் வீட்டில் கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, என்னோட இனத்தார்களே கேட்பாங்க என்ன நீ பித்து பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. எனக்கு அவ்வளோ இஷ்டமா இருக்கும் அல்லா மேல, அவ்வளோ இஷ்டம் இறைவன் மேல. இப்படி இந்த நேரத்தில் 30 நாள் நான் ஒரு நாளைக்கு 30 வேளை தொழ ஆரம்பித்தேன். தொழுதுட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 நாள் போன பிறகு ஒரு 100 தான் தொழுது முடிச்சிட்டேன். அப்போ நான் யோசித்தேன், என் மனசில் ஒரு வெறுமையாக ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கம்ப்ளீட் ட்ரெயின் ஆகிட்டு. ஒரு மாதிரி பக்தி வேறாயம் கொண்டு திடீர்னு அந்த இடத்துல நான் 3 நாள் நான் தொடர்ந்து தொழுது முடிச்ச பிறகு எனக்குள்ள ஒரு மாதிரி ட்ரெயின்ட் ஆகிட்டு, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ரெயின்ட் ஆகிட்டு. அப்போ நினச்சேன் பேசாட்டு நம்ம அல்லாட்டே போய் சேர்ந்துடலாம், நம்ம அல்லாவே நம்ம பேரலாம், நம்ம அல்லா பார்க்க முடியாது என்ன, நம்ம அல்லாட்ட போய் சேர்ந்தா போதுமே சொல்லி நான் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன் என் குடும்ப சூழ்நிலை. அப்போ என்னோட ஸ்பிரிச்சுவல் தாட்ஸு தாகம் வேறு இருந்துச்சு. அதனால் தப்பான முடிவு எடுத்தேன். 2005 ஜனவரி 2ஆம் தேதி சூசைட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி காலையில் ஒரு சண்டே நான் என் சைக்கிள் எடுத்துகிட்டு சாரத்தை கட்டிட்டு அப்படியே திருநெல்வேலிக்கு அவுட்டரில் நான் ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என் வாழ்க்கை முடிய போதே. சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்துருக்கோம், இன்ஜினியர்ஸை பார்த்துருக்கோம், டாக்டர்ஸை பார்த்துருக்கோம், டிரைவரை பார்க்கோம். இப்படியாவது வாழ்கிறாங்க, இப்படியாவது பிழைக்காங்க, குழந்தை இருக்குது, கல்யாணம் இருக்குது, நான் வாழ்க்கை முடிய போதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தேன். ஏங்கி அழுதேன். என் வாழ்க்கையை நினச்சி அழுத்து பார்த்து இவ்வளோதான் என் வாழ்க்கையா, எனக்கு அப்பா இல்லாமல் போயிட்டாங்களே, எனக்கு கவனிக்க, என்னை ஆதரிக்க யாருமே இல்லையான்னு சொல்லி அழுது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன். ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் என் வாழ்க்கை முடிய போகுன்னு சொல்லி. நான் உட்காந்துட்டு இருந்த இடத்துல
நான் மரத்தில் கீழே நான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மரத்தில் யாரோ ஒரு வசனம் ஓட்டியிருக்காங்க, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தையை பார்த்துட்டு நான் சும்மா பார்த்தேன். நான் இன்னும் இந்த வார்த்தையை பார்த்தேன், திருப்பி நான் கேஷுவலாக அழுதுட்டு இருந்தேன். நான் செத்துடணும், எப்படியாவது செத்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை நான் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தேன். ஒரு தடவை அந்த வார்த்தையை பார்த்தேன். அந்த வார்த்தை எனக்குள்ள பேச ஆரம்பிக்கும். சன், கோ ஹோம், ஐ நீட் டாக் டு யூ. நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, உன்ட்ட நான் பேசணும். நீ வீட்டுக்கு போ, உன்ட்ட பேசணும்னு சொல்லுது. நானும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணாமல் அழுதுட்டு இருக்கேன். சரி, நம்ம இறக்க போறோமே, நம்ம என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போன வார்த்தை மறுபடியும் என்ன பேச ஆரம்பிச்சுது. நான் யோசிச்சேன், ஏன்னா நான் பேசுறது எப்படின்னா, நான் சொல்றது நீங்க கெஸ் பண்ணல, இமேஜினேஷன் பண்ணல. நான் இங்க நிக்கிறது மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணி பார்க்கல. நான் பேசுறேன், நீங்க காதுல கேட்டிருக்கீங்க. நான் வீட்டுக்கு கிளம்பி வந்து நான் ஒரு மத்தியான நேரத்தில் வந்து சொன்னேன். நான் கண்களை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இயேசுவை பார்த்தேன். ஹல்லேலூயா, ஜீசஸ் இஸ் அலைவ். ஆமென். இயேசு ஜீவிக்கிறார். இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு? ஹல்லேலூயா. நான் கண்களை மூடி நான் கண்ணை மூட தூங்க ஆரம்பிக்க, திடீர்னு ஒருத்தர் என் பக்கத்தில் நிக்காரு. நான் பார்த்துட்டு இருக்கேன். இயேசு உயிரோடு நிக்கார். அவர் இயேசுன்னு எனக்குள்ள யாரோ சொல்றாங்க. இதுதான் இயேசுன்னு சொல்றாங்க முதல்ல. என்னையே அறியாம நான் அந்த உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சேன், வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிக்க. நான் தனி அறையில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் எப்பவுமே. அப்போ அந்த இடத்துல இயேசு நிக்காங்க. என்னையும் அறியாம பாவத்தை அறிக்கிட ஆரம்பிச்சேன். நான் முஸ்லீமா இருக்கும் போது பாவ அறிக்கை பண்ணணும், நம்ம பாவத்தில் இருக்கோம், இந்த கன்விக்ஷன் பண்றது, கன்ஃபெஷன் பண்ற பழக்கம்லாம் கிடையாது எனக்கு. எங்க வேலையை என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன். ஈமான் எப்படி இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுவேன். முகமது நபி என்ன சொல்றதோ அதை ஃபாலோ பண்ணுவேன். ஹதீஸ் எல்லாம் சொல்றோம் அதை ஃபாலோ பண்ணுவேன். அப்ப எனக்கு இந்த பாவ அறிக்கை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா என்னையே அறியாம ஒரு 1.5 மணி நேரம் என் பாவத்தை அறிக்கை, எனக்குள்ள இச்சை, அசிங்கம், கேவலம், நான் எனக்குள்ள யாருக்கும் தெரியாத இருள் அறை, யாருக்கும் காட்டாத அந்த டார்க் ரூம் ஆஃப் சின், இருள் அறை, யாருக்கும் காட்ட மாட்டேன். எல்லாத்தையும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் திருப்பி தூங்கிட்டேன். நான் அறிக்கை 8 படி தூங்கிட்டேன். திருப்பி ஸ்கூல் போனேன். ஸ்கூலில் போய் உட்காந்து காலையில் தொழுதேன். காலையில் 5 மணிக்கு தொழுதுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் பசங்களாம் சேர்ந்து கிரவுண்டில் தொழுவோம், திருநெல்வேலியில் நான் படித்த ஸ்கூலில். அப்போ நான் கிரவுண்டில் தொழுது முடிச்ச பிறகு நான் அப்புறம் தான் யோசிச்சு பார்க்கேன், என்ன நடக்குது நம்ம லைஃப்பில். நேற்று வரைக்கும் நான் சூசைட் பண்ணி முடிவு பண்ணேன் ரொம்ப நாளாகவே. அது முடிவு எடுத்து நான் சூசைட் பண்ணாமல் போனேன். நைட்டு வந்தால் இயேசுவை பார்க்க, எப்படி இயேசுன்னு, ஏன் நான் இயேசுவை பார்க்கணும்? எனக்கு என்ன அது ஆச்சரியம், நான் ஏன் இயேசுவை பார்க்கணும்? ஏன் முகமது ப்ராஃபிட்டை பார்க்க முடியல? ஏன் என்னால் அல்லாஹ்வை பார்க்க முடியல? ஏன் வேற எந்த ப்ராஃபிட்டும் வரல? என்ன நான் படித்த புக்ஸ்ல இருந்து ஏன் இயேசு வரணும்? நான் அவரை குறித்து நான் அசிங்கமெல்லாம் பேசிருக்கேன், கொச்சைகளா பேசிருக்கேன், எனக்கு ஆதங்கமா இருக்கு, ஏன் இயேசு வரணும்னு சொல்லி. ஆனா வரும்போது என் மனசு சமாதானமா இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன், யோசனையா இருந்துச்சு, நான் ஏன் இயேசுவை பார்க்கணும், இயேசு எதுக்கு வந்தார், நான் எனக்கு என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன், என்னோட தொழுகையை முடிச்சுட்டு, என்னோட மக்ரிப் தொழுகையை முடிச்சுட்டு, அப்புறம் நான் சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன். ரேண்டமா சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ராஜ் டிவியில் டாக்டர் டிஜேஎஸ் தினகரன் ஐயா சொல்றாங்க, லவ் ஆஃப் காட் டாபிக்ல பேசிட்டு இருந்தாங்க. தேவன் மனுஷங்களை நேசிக்கான்னு சொல்லி ஒரு தலைப்புல பேசிட்டு இருந்தாங்க. என் வாழ்க்கையிலே கடவுள் மனுஷங்க நேசிக்காங்கன்னு சொல்லி அப்பதான் கேள்விப்பட்டேன். எத்தனையோ இடத்துல, எத்தனையோ ஹதீஸ்ல, குர்ஆன்ல இருந்து கூட அல்லாஹ் இரக்கமுள்ளவன் கிருபையுள்ளவன் கேள்விப்பட்டிருக்கேன். லவபிள் பர்சன் ஒரு இடத்துல சொன்னது கிடையாது. அது ப்ரூஃப் நான் பார்த்தே கிடையாது. என்ன நேசிக்க முடியுமா ஒருத்தரால சொல்லி? என்னெல்லாம் நேசிப்பாரா? நான் கேவலமான இருக்கேன், என் பாவத்துக்கு அர்த்தம் கொடுப்பாரா? அவ்வளோ பிரியமா? எனக்கு ஒரே யோசனை வர ஆரம்பிச்சு, என்ன நடக்குது இங்க சொல்லி. எனக்கு நான் மறுபடியும் நைட் தூங்க போன மறுபடியும் இயேசுவை பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் இயேசு பார்க்க வந்தாங்க. என்ன எனக்கு அன்பா இருந்தாரு, என்ன பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்து தகப்பன் மகன் உறவே கிடையாது. உறவு எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்ப என்னை அறியாம நான் ரொம்ப கன்வின்ஸ் படுத்த இயேசு ராஜா, நீ கவலைப்படாத, உன் லைஃபை மாத்துற, சாப்பிட்டியா, ரொம்ப அன்பா இருக்காரு, ரொம்ப அன்பா இருந்தாரு. எனக்கு ஒரு குழப்பமா வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியல, மண்டை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே 2-3 நாள் மறைச்சு பார்த்தேன். அப்புறம் எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. எங்க அம்மாக்கு திடீர்னு ஷாக், சம்பந்தமே இல்லாம இப்படி ஆரம்பிக்குன்னு சொல்லி. எங்க அம்மாட்ட போய் இயேசுவை பார்த்து சொன்னேன். எங்க அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன எங்க அம்மா ஏசுவாங்க, திட்டுவாங்க எங்க அம்மா. அப்ப எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போய் நான் ஒரு மீட்டிங் நம்பர் போச்சு, அந்த டிவியில் ஒரு நம்பர் போச்சு, ஒரு பப்ளிக் மீட்டிங் யாரோ நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன், பாளையங்கோட்டையில 100ஆண்டு மண்டபத்தில். எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் போகணுமா, நான் போயிட்டு வரேம்மா. அம்மா பயந்தாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லி நின்னாங்க. அப்புறம் சொன்னேன், கடைசியில் எங்க அம்மா நான் ரொம்ப அடம் பிடிச்சதுனால, சரி நானும் உன் கூட வரேன், நம்ம யாரும் சொல்ல தெரியாமல் போகலான்னு சொல்லி நானும் எங்கள் அம்மா முடிவு பண்ணி பாளையங்கோட்டை 100ஆண்டு மண்டபத்தில் ஒரு பாஸ்டர், இதே மாதிரி ஒரு பெரிய கேதரிங், ஒரு 2000 பேர் இருக்க இடத்துல ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு. நானும் எங்கள் அம்மாவும் கடைசி இடத்துல ஒரு லாஸ்ட் ரோல போய் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போதான் உட்கார்ந்த உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு, தேவன் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை கொண்டு வந்திருக்காங்க, அந்த குடும்பம், அந்த பையன்
தேவன் வேற தோட்டத்திலிருந்து செடியை பிச்சு எடுத்து தான் தோட்டத்தை நட்டு அது பெரிய தோப்பாகி தேவனுக்கு வந்து காய் கொடுக்கும் கனி கொடுக்கும் சொன்னாங்க. ஹல்லேலூயா. நான் இப்பெல்லாம் கேள்விப்படுறதே கிடையாது. நான் முஸ்லீம் இஸ்லாமியான இருக்கும்போது இதை மாதிரி குறி சொல்றது தீர்க்கதரிசனம் சொல்றதுலாம் கேள்விப்படுறது கூட கிடையாது. நாங்கள் ஹனஃபிங்கனால ரொம்ப நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் அந்த தர்கா கூட போக மாட்டோம். ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். இந்த குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லி. ஆனா என் மனசு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுட்டு, நான் பார்த்த இயேசுவை குறிச்சு இங்க பேசுறாங்க. இயேசு உண்மையில இருக்காங்க. அவர் எப்படியாவது கண்டுபிடிக்க நினைச்சேன். குர்ஆனாலும் சரிதான், பைபிள்னாலும் சரிதான். ஆனா எப்படியாவது இயேசு உயிரோடு இருக்காங்க சொல்லி நான் முடிவு பண்ணேன். நான் சூசைட் பண்ணும்போது என்னை காப்பாத்தின இயேசு தான். ஹல்லேலூயா. உங்க தேவன் நல்லவர். சந்தோஷமா இருங்க. உங்க தேவன் நல்லவர். என்ன அன்பு, என்ன அறிவு, என்ன அழகு. உயிருள்ள தேவன் உங்க தேவன். கிறிஸ்தவ தேவன் உண்மையுள்ள தேவன். என் வாழ்க்கை நான் 2 வாரத்துல நான் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணேன். நான் இயேசு உயிரோடு அக்செப்ட் பண்ணேன். தேவன் என்ன பைபிள் ரீட் பண்ண சொன்னாங்க. எனக்கு வேதம் காமிச்சாங்க. நான் வாசிச்ச அந்த வசனம் யோவான்ல 16:20 வரும். உங்க துக்கம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி. அவ தேவன் என்ன பைபிள் வாசிக்க சொன்னாங்க. நான் பைபிள் ஒபீடியன்ட்டா வாங்கிக்கிட்டேன். நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். எங்க அம்மா 2 வாரத்துல இயேசுக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அம்மாக்கு என்ன ஆச்சரியம்னா, எனக்குள்ள அந்த கர்வம், அந்த பொறாமை, அந்த கல் நெஞ்சு மாதிரி இருக்கும். எனக்கு என்ன சொன்னாலும் தெரிய மாட்டேன். அம்மாட்ட கோவப்படுவேன். பொண்ணுங்கனாலே வெறுப்பா இருக்கும். எனக்கு பிடிக்காது, மதிக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப கேவலமா இருப்பேன். என் இதுல நான் இருக்கும்போது என்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எங்க அம்மாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி என் மகன் மாறினான்னு சொல்லி. எங்க அம்மா இயேசு அக்செப்ட் பண்ணாங்க 2 வாரத்துல. எங்க பாட்டி ரட்சிக்கப்பட 4 வருஷத்துக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. 89 வயசுல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்க எங்க பாட்டி. எங்க தாத்தாரு இயேசுக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்க. எங்க தாத்தா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அக்கா 5 வருஷம் ரட்சிக்கப்பட்டது. என் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. நிறைய சொந்தங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. நிறைய சொந்தங்கள். என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்துச்சு. நான் அந்த விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் எனக்கு நல்ல நான் ஒரு முஸ்லீம் பையனாக இருந்ததுனால எனக்கு ஒரு முஸ்லீம் காலேஜில் மைனாரிட்டி சீட் கிடைச்சிது. எனக்கு நான் உள்ள பிஇ இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க சீட் கிடைச்சிது. அங்கே போய் இருந்த டைமில் நான் அந்த பள்ளி வாசலுக்குலாம் நான் கொஞ்சம் போகாமல் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட காலேஜ் முஸ்லீம் காலேஜ்னால எனக்கு ஏதோ ஃபைன் பண்ணிட்டாங்க, ஃபிஷியாக இருக்குன்னு சொல்லி. அப்போ என் ப்ரொஃபஸர், என் சொந்தக்காரர், அவர் என் சொந்தக்காரர் தான். அவருக்கு தெரிஞ்சுட்டு நான் ஜமாத்தில் பேசுறது பார்த்துருக்காரு, ஹதீஸ் பேசுறது பார்த்துருக்காரு. நான் ஏன் வரமாட்டேன்னு சொல்லி ஒரு காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நான் அவர் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருந்தாரு. நான் கடைசியில் உட்காந்துருந்தேன். அவர் கத்தி கேட்டார், என்ன ஏஜாஷ், நீ என்ன மாஸ்க்லாம் வரமாட்டேக்காம சர்ச்சுக்கு போறியா, ஏதாவது கிறிஸ்டின் பண்ண லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் சும்மா சொல்லிங்களா இருக்கும், நான் வரேன், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, எனக்கு கடைசியில் உட்காந்து போயிடும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சோடனே ஆவியான எனக்குள்ள உணர்த்துறாங்க, எனக்கா சாட்சி அடிக்க மாட்டியா சொன்ன உடனே ஆவியான சொல்றாங்கன்ட்டு. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கா நீ விட்னஸ் அடிக்க மாட்டியான்னாங்க. உனக்கா எல்லாம் செஞ்சேன். என் கேட்ட எல்லாம் பிறகு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னெல்லாம் என்ன ஆண்டவர் நிறைய எனக்கு காட்டுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. ஏசு ராஜா அப்பப்போ வந்து எனக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. அவன் யாரை சொல்லி காட்டுவாங்க, பேச வருவாங்க. நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன், எனக்கா சாட்சி அடிக்க முடியாது சொன்னாங்க. எனக்கு மனசு உடஞ்சிட்டு. அப்போஸ்தலர் 1:8 வரும். ஆவியான வரும்போது வல்லமை உண்டு சொல்லும். எனக்கு கரெக்டா அப்படியே எனக்குள்ள ஒரு அபிஷேகம் நிறைய ஆரம்பிச்சது. நான் உடனே சொன்னேன், ப்ரொஃபஸர் ஐம் சாரி, நான் வந்து முஸ்லீம் கிடையாது, நான் கிறிஸ்டியன் தான், நான் மசூதிக்கு போக மாட்டேன், நான் சர்ச் தான் போவேன் சொல்லி முடிச்ச உடனே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஹீரோயிசமா இருக்குல்ல. சொல்லி முடிச்ச நான் தான் பயந்து தலையை குனிச்சுக்கிட்டேன். பயத்துல போய் சொல்லு சைடுல சீனியர்ஸ், இந்த பக்கம் சீனியர்ஸ், வாயை மூடு மிரட்டேன். நான் பார்த்து தலையை குனிச்சுக்கிட்டேன். இப்போ சொல்ல நல்லா இருக்கு, சொல்லும் போது எனக்கே சந்தோஷமா இருக்கு. நீங்களா கை தட்டும் போது அங்க எல்லாம் என்ன பண்ண எனக்கு தான் ஞாபகம் இருக்கு. நான் அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் சொன்னாங்க, நீ போறதுக்கு முன்னாடி, கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நீ பார்க்காம போக கூடாதுனாங்க. நானும் தெரியும் எனக்கு லைஃப் பைபிள் எப்பவுமே என்னோட கையில் எப்பவுமே வச்சிருப்பேன். பிசிக்கல் பைபிள் எப்பவுமே கையில் வச்சிருப்பேன். எலக்ட்ரானிக் பைபிள் இல்லை, எப்பவுமே பிசிக்கல் பைபிள் என் கையில் வைக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரெஷியஸ் வேர்டுங்கனால, இது காட்ஸ் வேர்டுங்கனால. அப்போ என்னோட காலேஜ் பேக்ல வச்சிருந்தேன். எப்பவுமே நான் என் பைபிளை தூக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு தைரியமா கேபின்குள்ள போயிட்டேன். உட்காந்து ஒரே திட்டு. எல்லாம் சொந்தக்காரங்க தான், கிட்டத்தட்ட நிறைய பேர் சொந்தக்காரங்க தான். எனக்கு எல்லாம் ஒசாம் பிள்ளை மாதிரி இருந்தாங்க. மாத்தி ஏசிட்டு இருந்தாங்க. என்ன எப்படி ஏசுறாங்க அவங்களே மறந்துட்டு, எங்க ஆரம்பிக்கணும் அவங்களுக்கே மறந்துட்டு வருஷம் ஏச ஆரம்பிச்சா திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. விட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் அவங்க என்ன பெரிய குழப்பம்னா, எப்படி நீ அந்த பக்கம் போன, நீ நல்ல பையனாச்ச, நீ ஜமாத்துக்கு வருவிய, ஹதீஸ் வாசிப்பிய. நான் சொன்னேன், நான் இயேசுவை பார்த்தேன். சரி, நான் நம்ம ஈசா தானே, அதுக்கு என்ன இப்போ மசூதி வானாங்க. இல்ல, இயேசு என்ன பைபிள் ரீட் பண்ணாதான் சொன்னேன். தேவன் சொன்னதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் எதுவுமே கற்பனை பண்ணவே இல்லை. அவர் சொன்னதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த இடத்துல. அப்போ ஒரு மணி நேரம் போனோடனே வாக்குவாதம் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் சொன்னாங்க, இனிமேல எங்க இனத்துக்கு நீ ஒரு பெரிய கரும்புள்ளியா இருக்க, இந்த காலேஜ்ல படிச்சனா நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவ, நீ இந்த காலேஜ் படிக்கக்கூடாது.
நான் வேற காலேஜ் சேர்த்து விட்டுறோம், ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் பிரான்சிஸ் சேவியர் மாதிரி ஒரு காலேஜ் சேர்த்து விட்டுறோம் அப்படின்னாங்க. சரி நான் ஒத்துக்கிட்டு அப்புறம் நான் சொன்னேன், நான் கிறிஸ்டியன் யாருக்குமே தெரியாது, நான் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன், நீங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு நீ இனிமேல் சொல்ல மாட்டேன்னா இங்கே படிக்கலாம் அப்படின்னா நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். என்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லணும், அதுலேருந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் இயேசுவை பார்த்தேன், நான் இயேசுவை தரிசித்தேன், இயேசு உயிரோடு இருக்காங்க, அவர் நல்லவர் சொல்ல ஆரம்பித்தேன். என் மனைவி என்னோட கிளாஸ்மேட் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தேன் என்னோட இயேசுவை பற்றி. எனக்கு அந்த சமீபத்தை என்ன ஆச்சுன்னா, எனக்கு வேதம் பற்றி எனக்கு ஒன்றும் புரியாது. இங்கே உள்ள ஒரு அருமையான போதகருமே எனக்கு அந்த இடத்துல அமையல. நான் சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன், எங்கள் அம்மாக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. இந்த போதகர் மேலே தப்பு கிடையாது, எனக்கு தான் மண்டையில் அறிவு இல்லை. என்ன சொல்ற வராங்க, சத்தியம் புரியாமல் இருந்துச்சு. எனக்கு இந்த சத்தியமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரே அறிவு இயேசுடைய பிசிக்கல் அப்பா யோசேப்பு, இயேசுவோட பிசிக்கல் அம்மா மேரி, இது ஒன்று தான் எனக்கு தெரியும். நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று அழுது, ஆண்டவரே எனக்கு புரிய மாட்டேங்க ஆண்டவரே, உங்களை பார்த்தேன் மாத்திரம் சொல்லிட்டு என்னால் வாழ முடியாது, உங்களுடைய அறிவு எனக்கு வேணும், உங்களுக்காக நான் நிற்கணும், என்னால் நினைச்சு நிற்க முடியாது ஆண்டவரே. நான் குர்ஆன் எவ்வளோ ஆர்வம் படிச்சணும், அதை விட ஆர்வமாக உங்களுடைய நீ கொடுத்த பைபிளை படிக்கணும் ஆசையாக இருக்கு ஆண்டவரே சொல்லி நான் கன்ஃபர்ஸ் பண்ணி ப்ரே பண்ணிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. நான் சொல்லிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. ஒரு 9 months ஆச்சு, 9 மாதத்துக்கு அப்புறம் தான் இதை ஆரம்பிச்சு. அப்போ தான் என்னால் பேச முடியும். நிறைய பேர் கேட்கும்போது என்னால் சொல்ல முடியல, எப்படி இயேசு தானான்னு சொல்லி. நான் பார்த்தது இயேசு, என் கூட பேசுறது இயேசு, அவர் எப்படி ப்ரூஃப் பண்ண தெரியல என்னால். எனக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இல்லாமல் போயிட்டு, நான் முன்னாடி வந்து எப்படி இருந்தேன்னா ஒரு காஞ்ச பாவி, அதுக்கப்புறம் நனைஞ்ச பாவி, அவ்வளோதான். நான் பண்ற சின்ன எனக்கு மன உறுத்த மாட்டேங்க. எனக்கு சரி நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு உறுத்தணும், நான் பண்ற தப்பு நான் உறுத்தணும். உறுத்தாதான் நீங்க பேப்டிசம் எடுத்துக்கு அடையாளமா இருக்கும், அதுக்கு மனம் திரும்பணும். எனக்கு உறுத்த மாட்டேங்க மனசுல, அதே பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர், நீங்க தான் என்ன கூப்பிட்டு வந்தீங்க, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க. என் பாஸ்டர் என்ன பயந்தாங்க. நான் திருநெல்வேலியில் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு பெரிய சபையில் போயிட்டு இருந்தேன். அவர் பயந்தார், நான் ஒரு ஸ்பையா இருப்பேன்னு நினச்சிக்கிட்டாரு. இவன் ஸ்பையா தான் இருப்பான், யாரும் சேராதீங்கட்டாரு எனக்கு கூட. அவரோட பயம் நியாயமா இருந்துச்சு ஆக்சுவலா. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, நான் என்ன பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு வாரமாக உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் இரவு கரெக்டாக 12:15 மணி இருக்கும், நான் படம் தூங்க போயிட்டேன். நான் தூங்கின உடனே அந்த ரூம் க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த ரூம் அப்படி பிரசன்ஸ்ல நிரம்புது, முதல்ல அப்படி பிரகாசமாகுது. இந்த இடத்துல லைட்னா இங்கே ஒரு 4 லைட் இருக்கு, இங்க லைட்லாம் இருக்கு. இதனால இந்த இடத்துல வெளிச்சமா இருக்கு. அந்த இடத்துல ரைட்டை நான் போடவே இல்லை. நான் படுத்து கிடக்க ஏசு ராஜா வந்து நிக்காங்க ரூம்ல. என் சேரை இழுத்து போட்டேன், என் டேபிள் இழுத்து போட்டேன், ஜீசஸ் உட்கார்ந்து இருந்தாங்க. என் பைபிள் திறந்தேன், மத்தேயு, மார்க், லூக்கு, யோவான், ரோமன்ஸ், இந்த எல்லா காஸ்பலையும் புக்கையும் ஆண்டவர் வாசிக்க காலையில 8:15 வரைக்கும் நான் கேட்டுட்டே இருந்தேன். அவர் வாசிக்க கேட்டுட்டே இருந்தேன். such a lovable God is Jesus. தேவன் நம்மளை தொட முடியாதுன்னு அவரே வருவார். அதான் அன்புள்ள தேவன். அவர் கொஞ்சம் உணர்வு நம்ம அவரை பத்தி. அவர் நான் முகத்தை பார்க்கவே இல்லை, அந்த விரலையும் அந்த வார்த்தையும் கேட்டே இருந்தேன். இப்ப நான் வாசிக்கேன், ஆதியிலே வார்த்தை பரிசுத்த ஆவித்து உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனிழந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும். நான் வாசிக்க நீங்க கேட்கீங்க. இதே மாதிரி ஆண்டவர் வாசிக்க அவர் கை விரலையும் அந்த பைபிள் பேஜும் திருப்பி நான் பார்த்துட்டே இருந்தேன். இயேசுராவ கையை 8:15 மணி 8:30 மணி நேரம் இயேசுவோட எடுத்துட்டு இருந்தேன். எங்க பாட்டியை காலை கதை தொட்டுறாங்க, நீ ஏன் லைட் ஆஃப் பண்ண சொல்லி. நான் லைட் போடவே இல்லை, நீங்க நைட்டு ஃபுல்லா. Praise the Lord. Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்காங்க. வேற என்ன வேணும் நமக்கு? சில சம்பவம் நடக்க ஆரம்பிச்சேன் வாழ்க்கையில. நான் இயேசுவை அக்செப்ட் பண்ணி நான் அவருக்குள்ள இருக்கிற டைம்ல நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன், நிறைய உபத்திரம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய மசூல் என்ன வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. பாளையங்குடியில் ஃபுல்லா சொல்றாங்க, இந்த முகமது சரி இருக்க மாட்டாங்க, அவன் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான், இயேசு போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் ஒரு தெரு வழியே போகவே மாட்டேன். ஒரு தெருவில் பெரிய சபை மசூதி உண்டு, அங்கதான் என்னோட காலேஜ்ல இருந்து ஜமாத் வருவாங்க. இங்க எல்லாருமே அந்த சைடே போக மாட்டேன். அன்னைக்கு பார்த்து நான் பைக் எடுத்துட்டு நான் செகண்ட் இயர் படிக்கும் போது நான் போயிட்டு இருக்கும் போது கரெக்டா மசூதிக்கு போய் வண்டி பஞ்சர் ஆயிட்டு, கரெக்டா அது வாசல்ல பஞ்சர் ஆயிட்டு. நான் அப்படியே உருட்டிட்டு பேர்லாம் பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பஞ்சர் கடை உட்காந்துருக்கேன். வாங்க சாருங்க. நான் வண்டி பஞ்சர் உடனே வண்டி இழுத்துட்டு நான் சரி நான் இப்படி திருப்பி உட்காந்துக்கிட்டேன். இங்க பள்ளிவாசல் இருக்குன்னா நான் இங்க திரும்பி நின்று சொல்லுங்க, நான் சீக்கிரம் மாட்டேங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. நான் அந்த நேரத்தில் கரெக்டா 2-3 என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாம்ல மசூதியிலிருந்து வெளியே வந்தாங்க. இவன் தான் அவனு போட்டு கொடுத்துட்டாங்க கரெக்டா, என்ன இவன் தான் அந்த பையன் சொல்லி உள்ள கூட்டு போயிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க, நீ உள்ளவா அப்படின்னாங்க. நான் பைபிள் எப்பவுமே கையில் வச்சிருப்பேன், என்னோட வண்டியில ஃப்ரெண்ட்ல வச்சிருந்தேன். நான் பைபிள் எடுத்துட்டு நான் மசூதிக்குள்ள போனேன். அங்க உட்காந்து மறுபடியும் தான் என்னோட சகோதரர்கள், என்னோட இனத்தார்கள், என்னோட உறவினர்கள் தான் ஒரு 40-50 பேர் உட்காந்து மறுபடியும் ஒசாம்பில் மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு இருந்தாங்க. அவங்க கேட்கற கேள்வி நியாயமா இருந்துச்சு. அவங்க கிட்ட என்ன குழப்பம், நான் ஏன் இப்படி ஆனவர் எதுவுமே இல்லை, எப்படி இப்படி உன்னால ஆக முடியும். நான் சொன்னா நான் இயேசுவை பார்த்தேன், மறுபடியும் அதெல்லாம் சொன்னேன், இயேசு பைபிள் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி. அப்ப நிறைய கேள்வி கேட்டு முடிச்சாங்க, நிறைய வாக்குவாதம் ஆச்சு.
அது முடிச்ச பிறகு நான் மசூதிக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் அவங்க கிட்ட ஒரு இது கேட்டாங்க. ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயம் கேட்க சொன்னாங்க. அப்பதான் ஆவியானவர் சொல்றாங்க, இதை நீ கேளு அப்படிங்காங்க. அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், அஸ்பர் குரான் படி மோசஸ்க்கு மூசாக்கு தோரா கொடுத்துருக்காங்க. ஜபூர் சங்கீதம் வந்து தாவூது கொடுத்தாங்க டேவிட்க்கு. இன்ஜில் காஸ்பல் வந்து ஈசா கொடுத்தாங்க ஜீசஸ்க்கு. குரான் வந்து முகமது ப்ராஃபட் கொடுத்தாங்க. அஸ்பர் குரான் இதான் சொல்லுது. அப்ப நான் கேட்டேன், 3 புக்லயும் இயேசு வருவாங்க, உயிர் தெழுவாங்க, நமக்கா பாவம் செஞ்சிருக்காங்க போட்டிருக்க, அப்ப நம்ம 4வது புக்ல ஏன் போடல அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க 3 புக்கும் கரப்ட் ஆயிட்டு அப்படின்னாங்க. நான் இப்போ ஒரு விஷயம் கேட்டேன், 3 புக்கால ஒரு இறைவனால அந்த இறைவேத்தை காப்பாற்ற முடியாதுன்னா இந்த புக்காயும் இந்த இறைவனால காப்பாற்ற முடியாது. அப்ப அது இறைவனாவும் இருக்க முடியாது, இது தேவன வேதமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். கடுப்பாயிட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பக்தி வைராகியம் உள்ளவர்கள். நம்மளை விட நீங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாள் தான் மீட் பண்ண வரீங்க தேவனை பார்க்க, அவங்க ஒரு நாளைக்கு 5 தடவை பார்க்காங்க. உங்களை விட அவங்க பக்தி வைராகியம் அதிகமா உண்டு. நீங்க 7 நாளுக்கு ஒரு தடவை தேவனை பார்க்கறதுக்கும் ஒரு நாளைக்கு 5 தடவை பார்க்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஃபெலோஷிப்ல இருப்பாங்க, ஃபெலோஷிப் ஐக்கியமா இருப்பாங்க, எல்லாருமே ஜமாத்ல ஐக்கியமா இருப்பாங்க. நம்ம இத்தனை பேர் ஐக்கியமா இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாங்க இந்த விஷயத்தை. நான் சொன்ன உடனே டென்ஷன் ஆகி, உன் நம்பர் தான், உன் ஃபோன் நம்பர் தான், உன் அட்ரஸ் தான், நாங்க அவனை வச்சு பேச வைக்க, உன்னை அப்படி பண்றோம் இப்படி பண்றாங்க. நான் தேவன்ட்ட கேட்டேன், ஆண்டவரே கொடுக்காம வேணாம் ஆண்டவரே, எஸ்கேப் ஆயிடலாமா கேட்டேன். நீ குடு அப்படின்னாங்க. நான் என் அட்ரஸை ஃபுல்லா எழுதி கொடுத்துட்டு, இத்தனைக்கு அந்த மசூதிக்கு பின்னாடி தெருவில் தான் நான் தங்கிட்டு இருந்தேன். அது பின்னாடி டைகனல் வாழ்ந்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் 8 வருஷம் ஆச்சு. தேவன் ஒருத்தர் கூட என்ன கை வைக்க விடவே இல்லை. இது வரைக்கும் இயேசுடைய கிருபையினாலும் தேவனுடைய தயவுல நம்ம எஸ்கேப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். தேவன் நல்லவர். 2010 எனக்கு முதல்ல ஒரு பப்ளிக் மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. 2010 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தூத்துக்குடியில ஒரு யூத் மீட்டிங் நடக்கு. என்ன முதல்ல கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நான் யோசிக்கேன், நான் எப்படி போக ஆண்டவரே, நான் ஏன் போகணும் ஆண்டவரே, நான் போனா இந்த கிறிஸ்டியன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க, இந்த முஸ்லிம்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க, நான் தேவையெல்லாம் போய் நான் பப்ளிக் அடிவேங்கணும் ஆண்டவரே கேட்டேன். நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னாங்க. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்த சண்டே மீட்டிங்னா இந்த சண்டே நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கேன். ஆண்டவரே நான் நீடல் போட்டு என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, நான் எப்படி போய் ஃபேஸ் பண்ண, நான் சின்ன பையனா இருக்கேன் ஆண்டவரே, நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், ஒவ்வொரு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாங்க, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னாங்க. நான் சொல்றது ஒவ்வொரு விஷயமே கற்பனை கிடையாது. நான் ஆண்டவர் வந்து நான் ப்ரே பண்ணும்போது கேஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் தெளிவா பேசுவார், தெளிவா பேசுவார் ஆண்டவர். எப்பவுமே அழகுள்ள ராஜா அவர். என்ன அறிவு அவருக்கு, என்ன அழகு அவருக்கு. such a lovable God. எனக்கு அப்பவே தேவையில்லாத யோசிச்சேன். எனக்கு பிசிக்கல் அப்போ நான் அந்த லவ் ஃபேஸ் பண்ணதே கிடையாது சின்ன வயசுல இருந்து. என்ன அன்பு இயேசு ராஜாவுக்கு, உயிரை கொடுப்பார் நமக்காக அவர். அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, நான் எப்படி இப்போ ஆண்டவரை சொன்னா, நீ கவலைப்படாதம்மா, நான் உன் கூட இருக்கேன். அப்போ ஒரு தரிசனம் காட்டுறாங்க ஆண்டவர். அந்த தரிசனம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு யுத்த வீரன் வந்து ஒரு குதிரையில உட்காந்துருக்கான். அவன் கையில ஒரு வாள் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் இதுக்கு ஏன் ஆண்டவரை காமிச்சுக்கிட்டேன், நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. நான் பார்த்துக்கிட்டு என் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி நம்ம இந்த படத்தை வரைஞ்சி வச்சுக்கலாம், நமக்கு நோட்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லி. அப்புறம் ஆர்மர் ஆஃப் காட் சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. சரி இதை தான் காட்டுறாங்கன்னு சொல்லி நான் பாடி எழுதி வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்னென்ன சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. நிறைய விஷயம் சொல்லக்கூடாது ஆண்டவர் சொன்னாங்க, ஏன்னா நம்ம விசுவாசிக்க மாட்டோம்னு சொல்லி. நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏதான் சொல்லணும்னாங்க. சரி ஆண்டவர் சொல்லி முடிவு பண்ணி நான் அடுத்த சண்டே நான் மீட்டிங் போயிட்டேன். அந்த மீட்டிங் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் பசங்க நடுவில் உட்காந்து கீழே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 200 பசங்க 200 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க, ஆராதனை நடக்கு பேசிட்டே இருந்தாங்க. ஏன்ட்டே ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், நானும் அவங்க சேர்ந்து பேசிட்டு இருக்கேன். இதுக்கு வந்தனே மறந்து போயிட்டேன். அவ்வளவு தூரம் என்ன குழப்பிட்டாங்க பசங்க சேர்ந்து உட்காந்துட்டு. நல்லா இருக்கீங்களா பாஸ், நல்லா இருக்கீங்களா பேச ஆரம்பிச்சேன். நானும் நல்லா இருக்கேன் பேச ஆரம்பிச்சேன். நான் அப்பதான் யோசிக்க, ஐயோ நம்ம மீட்டிங் ஃப்ரெண்ட்ல கூப்பிடுவாங்களே, நம்ம பாஸ்டர்ட்ட போய் சொல்லுவோம் சொல்லி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ப்ரேயர்ல உட்காந்து என்ன ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஸ்டேஜ் ஏறி நான் மேலே போய் உட்காந்துருக்கேன். கரெக்டாக அப்பதான் ஒரு பேனர் திறக்காங்க. அப்பதான் ஏதோ பிரதிஷ்டை பண்றாங்க அவங்க திறக்காங்க. நான் எந்த இமேஜை பார்த்தனோ, எந்த விஷன் பார்த்தனோ, அதை அப்படியே பேனரை ஒட்டி வச்சிருந்தாங்க அந்த இடத்துல. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவர் எனக்கு ஆகணும், நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் பெரிய ஸ்பெஷல் காட்டுறதுக்கா? அப்படிலாம் இல்லை. நான் பயந்தேன். என்னை கம்ஃபர்ட் பண்ணாங்க ஆண்டவர், எனக்கு கம்ஃபர்ட் பண்ணாங்க. நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு முன்னாடியே காமிச்சிட்டோம்னா நீ கவலைப்படாத. இப்போ பேசினாங்க. நான் நல்லா வச்சு 2 மணி நேரம் பேசி முடிச்சிட்டேன். தேவன் சொன்ன எல்லா விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த காரியங்களை நான் சில விஷயங்கள் நான் ஆண்டவர் கண்ணில் கண்ணீர் பார்க்க ஆரம்பிச்சேன். நிறைய நேரத்தில் ஆண்டவர் பார்க்கும்போது, இயேசுவை பார்க்கும்போது ஒரு கண்ணில் கண்ணீர்கள் அப்படியே வரும். நான் கேட்பேன், ஏன் ஆண்டவரே அழுகுறீங்கன்னு சொல்லி. ஏன் அழுகுறீங்கப்பா அப்படிங்க. அவர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்கிட்ட, ஏன் நான் யாரை நேசிக்கணும், உண்மையை நேசிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னா, நம்ம சும்மா ஆண்டவர்கிட்ட ஆக்ஷன் கொடுக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் பொய் சொல்றோம், பொய் பிசாசு பிடிச்சவங்க நம்ம ஒவ்வொருத்தரும். நடிப்பு ஆக்ஷன் நம்பர் 1 நம்ம ஒவ்வொருத்தரும். 10 செகண்ட் நானும் 10 மணி நேரம் நானும் ஆண்டவர்கிட்ட போய் உண்மையை சொல்லணும், நேசிக்க ஆண்டவரை சொல்லு. நான் எப்பவுமே எழுதுக்காட்டு சொல்வேன். என் மகளுக்கு 1.5 வயசு ஆகுது. நான் ஆபீஸ் விட்டு போன உடனே என் மகள், நான் நிக்க வச்சுக்கோ, நான் இங்க நிக்க, என் மகள் இங்க நிக்கா, என்ன பண்ணுவா?
வந்துட்டு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே, நல்ல ஒரு மனைவிக்காக அம்மாக்காக நன்றி, நல்ல ஒரு பிரெட் ஜாமுக்காக நன்றி, நல்ல ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் கொடுத்து நன்றி சொல்லிட்டு அப்படி போனா எப்படி இருக்கும் என் மகள்? அப்படியே போனா என் மகள் ஓடி வந்து கட்டிப்பிடிப்பா, மொத்தம் கொடுப்பா. நான் அழுக்க இருக்க நான் பார்க்க மாட்டேன். அவ கூட உருண்டு கொஞ்ச நேரம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ண போறேன். அடுத்து நான் கிளீனிங் ப்ராசஸ்க்கு போவேன். ஒரு உலக தகப்பனா எனக்கே இவ்வளவு அன்பு இருக்கு. நான் என் மகளுக்கு 1.5 வயசு ஆகுது. ஒரு 5 மாசம் முடியலாம் அழுதுகிட்டே இருக்கும். வீட்டுல பண்ண சுச்சு பேம்பர்ஸா கிடக்கும். அவளை எத்தனை தடவை அடிச்சிருக்கேன் அவளை. அன்னைக்கு அடிச்சு எனக்கே இவ மாதிரி இவ்வளவு பாசம் இருக்குன்னா, ஒரு நாள் கூட தப்பு செய்யாம தவறு செய்யாம அன்பிலே பிறந்த அன்பா இருந்த தேவனுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ண உங்களுக்காக ஆண்டவர் ரத்தம் கொடுத்தவர், என்ன பண்ணணும்? இயேசு கொடுத்த வேற என்ன பண்ணணும்? ஆவியான கொடுத்த வேற என்ன பண்ணணும்? எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஆண்டவர் கண்ணில் கண்ணீர் கொண்டு நம்ம ஒருத்தர் தான் கொண்டு வரோம், பிசாசு கொண்டு வரல. நம்ம கொண்டு வரோம் ஆண்டவர் கண்ணில் கண்ணீரை. உண்மையா இருக்கிறது கிடையாது. அட்டெண்டன்ஸ் போடுறோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு எத்தனை அட்டெண்டன்ஸ் போட வந்திருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் போட வந்திருக்கீங்க? தேவன் சமூகத்துல அட்டெண்டன்ஸ் போட வந்திருக்கோம். ஹிந்துவா பிறந்தா கோயிலுக்கு போறேன், மொட்டை போட போறேன். முஸ்லீம் பிறந்தா ஜமாத்துக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன். கிறிஸ்தவன பிறந்தா நான் சபைக்கு போறேன், பாஸ்டர் பார்க்க போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். யோவான் 14 வாசிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஒருவன் என் மேல அன்பா இருந்தானா, எனக்காக அன்பு வச்சிருந்தானா, என் வார்த்தையை கீழ்படிஞ்சானா, நான் அவருக்கு முன்பதாக மேனிஃபெஸ்ட் ஆவன்னு சொல்றாங்க ஆண்டவர். அவர் காட்டுவார் நம்மகிட்ட யாருன்னு சொல்லி. அவர் காட்டுவார், நம்ம தோன்றுவார் நம்ம கண்ணுக்கு முன்பதாக சொல்றாங்க ஆண்டவர். அதே இடத்துக்கு திருப்பி சொல்றாங்க, நீ என் மேல அன்பு கொண்டு என் வார்த்தையை நீ கீழ்படிஞ்சனா உன் வீட்டுல நான் வாசஸ்தலமாக்க சொல்லுவாங்க. பிதாவாகிய தேவனும் இயேசு ராஜாவும் நம்மளோட வந்து குடிகொள்வாங்க. ஹல்லேலூயா. வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதரட்சை சொன்ன தேவன். அது அவருடைய ப்ரொஃபைல், அவர் காட்லி நேச்சர், அது அவருடைய மகத்துவம், அது அவர் பராக்கிரமம். அது ஆனா நம்ம அப்பாவை ஹர்ட் பண்ணி நீ பாடுறா, நீ வாழ தேவையில்லை. சும்மா நம்ம கிறிஸ்தவனை வாழ்ந்தோம் சொல்லிட்டு பரலோகம் போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரலோகம் போக முடியாது யாராலையுமே. எல்லாம் தெரிஞ்சு நரகம் போவீங்க. சபைக்கு வந்தா தூங்குறது, வெளியே போன மார்க் போடுறது பாஸ்டர்ஸ்க்கு. தேவ மேல பயம் இல்ல. விரியன் பாம்பி குட்டி விட மோசமா இருக்கீங்க ஒருத்தரும். சும்மா வந்துட்டு இருக்கோம் நம்ம ஒருத்தரும். 2010 என் வாழ்க்கை எப்படி நான் ஒவ்வொரு காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். என் மனசுல எப்பவும் பயம் இருக்கும். என்ன ஆண்டவரே சொல்லி 2011 நான் சிங்கப்பூருக்கு நான் போயிருந்தேன். சிங்கப்பூர்ல தேவன் எனக்கு ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி பண்ண உதவி செஞ்சாங்க. நான் ஒவ்வொரு சர்ச்சுக்கு ஏறினேன். சைனீஸ் மீட் பண்ணேன், மலேசியன்ஸ் மீட் பண்ணேன், ஆந்திரா பீப்புள்ஸ் மீட் பண்ணேன், தமிழரை மீட் பண்ணேன், பஞ்சாபியை மீட் பண்ணேன். ஒவ்வொரு சபைக்கும் ஏறி ஜீசஸ் உயிரோடு இருக்காங்க, தேவன் நம்மளை நேசிக்காங்க, அவர் உண்மையா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன். திருப்பி நான் வந்தோடனே தேவன் நல்ல ஒரு வேலை கொடுத்தாங்க. எனக்கு நல்ல ஒரு ஜாப், என்னோட ஏத்த ஜாப் கொடுத்தாங்க எனக்கு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாங்க என்கிட்ட, என்னோட புக்கை சாட்சியா போடணும்னு சொன்னாங்க. நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், எப்படி நான் போட. ஆக்சுவலி நான் ஓகே சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் காலையில் ஒரு 3:30 ஆண்டவர் எழுப்பி விட்டாங்க. நானும் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நான் அலாரம் வச்சு எந்திக்கவே மாட்டேன். தூங்கினா 11:30 நல்லா தூங்குவேன். எனக்கு தேவன் மேல அன்பு இருந்துச்சுன்னா தேவ ஆவியானவருக்கு தெரியும் எழுப்பி விட வேணாமா சொல்லி. நீங்க சரீரத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா நாளைக்கு எந்திப்பீங்க, நாளைக்கு எந்திக்க மாட்டீங்க, திருப்பி நீங்க சோர்ந்து போயிருவீங்க. நம்ம எதுவுமே ஃபிளஷ்ல ட்ரை பண்ணக்கூடாது, எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது ஃபிளஷ்ல. நம்ம சரீரத்துல நம்ம எந்த முயற்சி எடுக்கூடாது ஆண்டவரை ப்ளீஸ் பண்றதுக்கு. நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் தரோம் கடைசியில் உங்களுக்கு. ஆவியில மாத்திரம் நம்ம எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் ஆண்டவரை. அப்ப தேவன் என்னை எழுப்பிட்டாங்க. நான் உட்காந்து நான் டைப் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ எம் முகமது எஜாஷ் ஃப்ரம் இஸ்லாம் ஃபேமிலி ஃப்ரம் தென்காசி. ஐ வாண்ட் டு ஷேர் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாள் எழுத ஆரம்பிச்சேன். நான் தினமும் அரை மணி நேரம் டைப் பண்ண ஆரம்பிச்சேன். இதே 5 நாள் போச்சு. நான் போன பிறகு எழுதி முடிச்ச பிறகு நான் ப்ரே பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒரு முஸ்லீம் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர் வந்தார். அவர் வந்து என்ன கேட்டார், இந்த மாதிரி உங்க சாட்சியை தாங்க பிரதர். நான் சொன்ன 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்காக. தேவன் 2 இயர்ஸ் முன்னாடி எழுத சொல்லிட்டாங்க. நான் வெயிட் பண்ணி வச்சிருந்தேன். அவர் பிரிண்ட் அடிச்சாங்க. ஒரு 8000 காப்பி, அதுக்கப்புறம் ஒரு 10,000 காப்பி போட்டாங்க. எல்லா சத்தியம் இந்த டெஸ்டிமனி முழுவதுமே கிறிஸ்தவர்களுக்கு போகல, ஹிந்துஸ்க்கு போல, எல்லாமே முஸ்லீம் தான் போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஒரு காப்பி கூட மிஸ்ஸா யாருக்கும் போவே இல்லை. ஒன்னு முஸ்லீம் மத்திய வேலை செய்யறவங்கள்ட்ட கொடுத்தேன், இல்லாட்டி முஸ்லீம்களுக்கே கொடுக்க ஆரம்பிச்சோம். 2014 எனக்கு மனைவி திருமணம் ஆச்சு. என் வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருந்துச்சு. 2016 வரைக்கும் மார்ச் வரைக்கும் எனக்கு அபிஷேகத்தை பத்தி தெரியாது, அந்நிய பாஷை பத்தி தெரியாது. அப்புறம் எனக்கு அந்த டங்ஸ் போற சர்ச்லாம் போனது கிடையாது. நான் 11 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு. அப்ப நான் எப்பவுமே நான் போற சபையில் வந்து ஹோலி ஸ்பிரிட் பத்தி பேசுவாங்க, டங்ஸ் பேச மாட்டாங்க. அப்போ நான் எனக்கு அந்த அறிவு கிடையாது. நானும் என் மனைவி மார்ச் மாசத்துல, இந்த வருஷம் மார்ச் மாசத்துல கைகளை 2 பிடிச்சி வச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அப்புறம் ஆஃபீஸ் போவான்னு சொல்லி முடிவு பண்ணி சரி நம்ம ஆண்டவர் பிரேஸ் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், லைஃப் நான் எதுக்கு சம்பந்தமுள்ள ஆள். எங்க அம்மா வெறும் சத்துணவு டீச்சர், 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க.
நான் ஸ்கூலுக்கு போனால் முட்டை தருவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் முட்டை தருவாங்க எனக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன்னா வெறும் நமக்கு என்ன தகுதி இருக்கு நமக்குலாம், நம்ம இப்படி உழைக்கிறதுக்கு கார் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்தாங்க. யோசிச்சு பார்த்தேன் எல்லாமே. நான் இப்போ இருக்கிற வாடகை வீடாலும் எனக்கு நல்லா இருக்கு இந்த வாடகை வீடு எல்லாமே. இப்போ நான் யோசிச்சு பார்க்க ஆண்டவர்கிட்ட நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா, என் வாழ்க்கையை மாத்திட்டீங்களாப்பா. நான் செத்து இருந்தா இப்போ புல் கூட முளைச்சிருக்கும்ப்பா. என் குடும்பம் எல்லாம் நாசமா போயிருக்கும். என் அம்மா போயிருப்பாங்க, என் அக்கா போயிருப்பாங்க, என் பாடி எல்லாரும் மறைச்சு போயிருப்பாங்க. நிறைய பேர் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டேன், நீங்க என் வாழ்க்கையை மாத்துறீங்களா ஆண்டவரே சொல்லி நான் உண்மையா யோசிச்சிட்டே இருந்தேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுராஜா, எவ்வளவு அன்பு உங்களுக்கு சொல்லி. நானும் என் மனைவியும் அன்புல 50 ஒரு நம்ம ஆண்டவர் எப்படி புகழ்னாலுமே ஒரு இங்கிலீஷ்ல ஒரு 100 வார்த்தை உண்டு, தமிழ்ல ஒரு 50 வார்த்தை இருக்கும். அது நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கவங்க தெரியும், மெச்சூரா இருக்கவங்க அந்த வார்த்தை கூட வரும். எனக்கு அது கூட தெரியாது. எனக்கு நானும் யோசிச்சு நானும் பிரேஸ் பண்றோம், எங்களை அறியாம நாங்க அழுதுட்டு இருக்கோம். அப்படி அபிஷேகத்தை நிறையப்படுறோம். எங்களை அறியாம அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா! எவ்வளவு ஆனந்தமா இருக்கு எங்களுக்கு ஆண்டவர் புகழ்றதுக்கு. எனக்கு தேவையே இல்லை, நான் என்ன சொல்லு எனக்கு அவசியமா புரியணும் அவசியமே இல்லை. என் ஆவிக்கு தெரியும் என்ன பேசணும் சொல்லி, ஆவியானவருக்கு தெரியும் இதயத்தை பேச சொல்லி. நான் பேசிட்டு இருக்கேன். நான் 2 பேரும் அந்நிய பாஷை நிரம்ப ஆரம்பிச்சேன். மறுநாள் நான் என் மனைவி வந்து அவர் முதுகுல பெண்டா இருக்கும், சிசேரியன் பண்ணதுனால இப்போ வலிக்கும்பா. என் குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க. அப்ப நைட் ஆனா அந்த முதுகலும் வலிக்கு அப்படிம்பா. அப்ப தேவன் சொல்றாங்க, அவன் மேல நான் தலையில கை வச்சுக்கிட்டு நான் கமாண்ட் பண்ண சொன்னாங்க ஆண்டவர். நான் ப்ரே பண்ண சொல்லல, ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லல. in the name of Jesus, by the power of the Holy Spirit, இயேசு நாமத்தினாலே ஆவியானவர் வல்லமையினாலே இந்த முதுகெலும்பு சரியாவதாக, அவ்வளவுதான் சொன்னோம். அப்படியே எங்க கண்கள் பார்க்க சரியாச்சு. praise the Lord. ஆச்சரியப்பட்டோம், இப்ப ஏற்பட்ட தேவனா சொல்லி, ஆவியானவர் இப்ப ஏற்பட்ட ஆண்டவரா சொல்லி அதிசயமா எங்களுக்கு. ஐயோ, what a good God, what a beautiful God. ஏற்பட்ட தேவனே மிஸ் பண்ண நினைச்சு பார்த்தேன். அப்ப இந்த தேவன் எங்களை என் மனைவி ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப நாங்க இந்த ஹீலிங் வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க எங்களை. அப்ப நாங்க யாரெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்களாம் பார்க்க ஆரம்பிச்சோம். கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, ஹிந்துஸையும் முஸ்லிம்ஸையும் மார்வாடிகளையும் பார்க்க ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு தேவை இருந்துச்சு, அவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. தேவன் ஹீல் பண்ணாங்க. நாங்க போய் சுவிசேஷம் அறிவிச்சோம். அன்னைக்கு எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. என் மனைவி முதல்ல இயேசு தரிசிக்க ஆரம்பிச்சா. அவ ஒரு பெட்ல உட்காந்துருக்கா, இந்த பக்கம் என் மனைவி உட்காந்துருக்கா, இந்த பக்கம் சிஸ்டர் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் சிஸ்டர் உட்காந்துருக்காங்க. என் மனைவி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, அந்த பொண்ணோட வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். அது கண்கள் மூடப்பட்டிருக்கு, கண்கள் மூடிதான் இருக்கு. அங்குள்ள பியோனாவை பார்க்க, டீ கப்பை பார்க்க, சிஸ்டரை பார்க்க அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்கள் மூடப்பட்டிருக்கு, எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா இயேசு உட்காந்துருக்காங்க. ஹல்லேலூயா! praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. Jesus, அவ எப்பவுமே சொல்லுவா, என்ன அழகு. மறுபடியும் அதேதான். அவர் முகத்தை பார்த்துட்டு ஒரு கொடிய கொலகாரம் கொலை பண்ண வந்தா கூட ஐயோ பாவம் விட்டு போயிருவான். இவரையா போட்டு சிலுவையில் அடிச்சாங்க. அவ்வளோ கம்பீரம், அவ்வளோ ஹேண்ட்ஸம், ஜென்டில் பர்சன் ஜீசஸ். இவ சொன்ன ஒவ்வொரு ப்ரேயர் ரெக்வெஸ்டுக்குமா இயேசு ராஜா தன் தலையை ஆட்டி ஆமென் ஆமென் ஆமென். நம்ம எத்தனை பேர் இங்க சொன்ன ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ஆமென் சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. எல்லா ப்ரேயர் ரெக்வெஸ்டும் இயேசுவின் மூலம் தகப்பட்ட போறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால எல்லா ப்ரேயருக்கும் அப்ரூவ் பண்றாரு. ஆமென் ஆமென் தலையாட்டி சொல்லிட்டு இருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்தோம், அவரோட முகத்தை பார்த்தோம். என் மனைவியை தேவன் ஒரு பரலோகம் கொண்டு போனாங்க. ஒரு சின்ன ஒரு காரியத்தை குறித்து கொண்டு போனாங்க. பரலோகம் போயிட்டு வந்து அவ அந்த மூப்பர்களை தரிசிச்சா. அவ எல்லாம் பார்த்துட்டு வந்து அவ சொன்னா என்கிட்ட, பிதாவாகிய தேவனுடைய கோபத்தை பார்த்தோம் சொல்லி. பிதாவாகிய தேவனுடைய கோபம், பிதாவாகிய தேவனை இப்ப தரிசிக்க முடியாது, அவருடைய கோபம் பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி. நான் ரொம்ப டிவி அடிக்ஷன். நான் இந்த அனாயிண்டிங் வந்து முந்தின நாள் வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, ஒரே படத்தை திருப்பி பார்ப்பேன். ஹெச்பிஓல பார்ப்பேன், ஸ்டார் மூவிஸ்ல பார்ப்பேன், ஏஎக்ஸ்ல பார்ப்பேன், மறுபடியும் ஹெச்டி சேனல்ஸ் போட்டு பார்ப்பேன், திருப்பி டிவி பார்ப்பேன். இதே தான் வேலையை வச்சிருப்பேன். ஆனால் எப்போ அனாயிண்டிங் வாங்குறோமோ எங்களையுமே அறியாமல் நாங்கள் முயற்சி பண்ணவே இல்லை. இன்னை வரைக்கும் 10 மாசம் ஆச்சு. தேவன் நான் மகிமைக்கு உண்டாகட்டும். தேவன் எங்களை இந்த உலகத்துல பிரிச்சு ஆரம்பிச்சாங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒன்னும் செய்ய முடியாது. நம்மளால ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம ஒரு பைபிள் கூட கொடுக்கூடாது யார்ட்டையும் எடுத்து. அவர் வார்த்தை வாசிக்க கூடாது. நம்ம முதல்ல பரிசுத்தத்தை நாடணும். முதல்ல நம்ம பரிசுத்தம் தான் எல்லாமே. தேவன் சொல்றாங்க அனாயிண்டிங் என்ன தெரியுமா? நீங்க தேவன் மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு காதல் வச்சிருக்கீங்களோ அந்த ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் தான் அனாயிண்டிங்.
நீங்க தேவன் மேல அன்பு வச்சீங்கன்னா அவர் அனாயிட்டிங் அப்படி வரும். உங்க போதகர் மேல நீங்க அன்பு வச்சீங்கன்னா அவர் அனாயிட்டிங் அப்படி உங்களுக்கு வரும். அனாயிட்டிங் நீங்க கஷ்டப்படலாம் கிடைக்காது, நீங்க உள்ளார்ந்த மனசுல அனுபவிச்சு வந்தா அனாயிட்டிங் வரும். அது அப்ப தேவன் எனக்கு புரிய வச்சு ஆரம்பிச்சாங்க. அப்ப பரிசுத்தம் பரிசுத்தம். நான் டிவி பார்க்க இந்த உலகத்துல எனக்கு வாயில பிடிச்சிருக்கு, நான் தியேட்டர் போறேன்னா நீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க தப்பு பண்றீங்க, நீங்க ஹாப்பியா நரகம் போவீங்க. நீ சாதா பிலீவரா வாழ்ந்துக்கோ, சாதா விசுவாசியா வாழ்ந்துக்கோ. ஆண்டவர் நேசிக்கலாம் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, போய் எல்லாத்துக்குமே. பரிசுத்தம் ஜெபம் இது ரெண்டு இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. ஜெபம் 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 24 மணி நேரத்துல 10 மணி நேரமா ஜெபம் பண்ணுவோம். நம்ம எப்படி முடியும்? ஏன் முடியாது நம்மளால? ஏன்னா நம்ம ஃபிளஷ்ல ட்ரை பண்றோம், அதான் பிரச்சனை. நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேல மட்டும் கண்டென்ட்டே இருக்காது ப்ரே பண்றதுக்கு. இந்தியாவுக்கு ஆரம்பிப்போம், ஆப்பிரிக்கா ஜெபம் பண்ணுவோம், ஏசியாவுக்கு ஜெபம் பண்ணுவோம், மொத்த உலக ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் யோசிச்சு பார்ப்போம். கடைசியில் என்ன நம்ம டயர்டாயிருவோம் யோசிச்சு. அதனாலதான் தேவன் அந்நிய பாஷை கொடுத்துருக்காங்க. அந்நிய பாஷை நீ பேச ஆரம்பிச்சா மாத்திரம் போதும். அது வரணும்னா தேவன் மேல உங்களுக்கு உள்ள அந்த காதல் தான் வரும். காதல் இல்லாம வாழ முடியாது. அந்த அன்பு வரும் தேவன் மேல உங்களுக்கு. நீங்க பேச ஆரம்பிங்க. அப்படி நாங்க எங்களுடைய தூக்க நேரம் கம்மியாச்சு. தூங்குற நாங்க நல்லா 10 மணி நேரம் 11 மணி நேரம் நானே மனைவி தூங்குவோம். 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ வர நாங்களும் முயற்சி பண்ண, நாங்களும் பெரிய பரிசுத்தவான் இல்ல, அவர் கிருபை அதிகம் என் லைஃப்ல. அதான் உண்மை, அதுதான் கிருபை. இந்த இடத்துல நிக்கணும், அதான் கிருபை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மாத்திரம் இந்த உலகத்துல வாழல. 7.5 பில்லியன் பீப்புள்ஸ் மாத்திரம் இந்த உலகத்துல வாழ, 7,000 கோடி மக்கள் மாத்திரம் இங்க உலகத்துல வாழல. உண்மையை பாத்தீங்கன்னா நம்மளோடு சேர்ந்து விலப்பட்ட தேவதூதர்களும் பிசாசின் கூட்டமும் அசுத்தாவில வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம 7,000 கோடினா அவங்க 70,000 கோடி 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 பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. எங்க இருக்காங்க தெரியுமா? எல்லாரும் எங்க இருக்காங்க தெரியுமா? நமக்குள்ள இருக்காங்க. அதான் உண்மை. நமக்குள்ள கேவலமா இருக்கு சொல்லும் போது. அது அந்த பிசாசுக்கு நம்ம சரீரம் தேவை. நீங்க ரியலைஸ் பண்ணணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்க உள்ள இருக்கிற பொறாமை நாவி, போட்டி நாவி, அத்தவங்க சொத்துக்கு மேல ஆசைப்படுறது, அசிங்கத்தை நினைக்கிறது, அசிங்கத்தை பகது, துர்நாற்றம், துரிச்சை, குடிவெறி ஆவி எல்லாம் பிசாசுக்குள்ளதான். நான் அனாயிட்டிங் வாங்கி ஒரு 4 மாசம் நாங்க ப்ரே பண்ண, நாங்க அப்பவுமே இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப அதிகமா இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சோம். தேவன் வீட்டில் நடக்கிறத பார்த்துருக்கோம். அப்புறம் தேவ தூதர்களை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்புறம் நாங்கள் அந்த ஆபிரகாம் சயின்ஸை பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போ எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஐயோ நம்ம இல்லம் பார்த்துட்டு இருக்கோமே சொல்லி பார்த்துட்டு ஒரு நாள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு மனைவிக்கு ஒரு பழக்கம் வந்துச்சு. எங்களையும் அறியாம அந்த பழக்கம் வந்துச்சு. மனம் திரும்பல் உட்காந்துருவோம். எங்களுக்கே அறியாம வரும் அந்த பழக்கம். நாங்கள் ஒரு நாள் ஆரம்பிச்சோம். அதுல இருந்து ஃப்ரைடே ஆனால் உட்காந்துலாம் சொல்லி தோணுச்சு. அப்போ நான் உட்காந்து இப்போ நாங்கள் தினம் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த விஷயத்தை. அப்போ நாங்கள் ஒரு வாரத்துக்கு கூட பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ உட்காந்து மனம் திரும்பிட்டு இருக்கேன். ஆண்டவரே, இதை மாதிரி ஒரு சபையில் என்ன பாஸ்டர் கூப்பிட்டுருந்தாங்க. நான் எல்லாரும் முன்னாடி நான் மைக் பிடிச்சி பேசிட்டு இருக்கும் போது எனக்குள்ள பெருமை, எனக்குள்ள கருவம், எனக்கு நான் தான் பெரிய ஆளுன்னு தோணுச்சு. நான் பெரிய அபிஷேகப்பட்டவன்னு சொல்லி மனசுல தோணுச்சு. ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இருக்கேன்னு சொல்லி நான் போய் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் மனம் திரும்ப, எல்லாம் யோசிப்பேன். என்ன தாளை விடுற ஆண்டவரே, என்ன மன்னிச்சுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் ஆண்டவரே வேணும், என் பாவத்தை மன்னிச்சுங்க ஆண்டவரே, நான் உங்களை காட்டாம என்ன காமிச்சுதான் மன்னிச்சுங்க ஆண்டவரே. எல்லாம் உட்காந்து அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சோம். எல்லாத்தையும் யோசிச்சு அறிக்கையிடுவோம். ஒரு நாள் அறிக்கைட்டு இருக்கும் போது நான் அப்ப ஆவியான உதவி செய்யறேன். நான் சொல்றேன், இயேசுவிட்டு இருந்து வராத, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத எந்த ஒரு ஆவியும் எனக்குள்ள இருக்க வேணாம். இதை ஒண்ணுதான் சொன்னேன். ஆவியான சொல்ல சொன்னாங்க எனக்கு. அப்ப நான் கண்ணை மூடிட்டு, எனக்குள்ள இயேசு ஆவி இல்லாத எந்த ஆவி எனக்குள்ள இருக்க வேணாம், பரிசுத்த ஆவியானவர் தவிர எந்த ஆவி எனக்குள்ள இருக்க வேணாம், the spirit of resurrection தவிர எனக்குள்ள எதுவும் இருக்க வேணாம். நான் அப்படி வாயை தோர்ந்து அறிக்கை விட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். அப்படி டெலிவரன்ஸ் ஆகுது எனக்கு. நம்ம தனியா இருக்க மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சபையை விட்டு வெளியே போன உடனே உங்களோட சேர்ந்து அந்த என்வை ஸ்பிரிட் வரும். அந்த சொத்து உனக்கு வர சொத்து வர வேண்டியது இருக்குல்ல, அதை பத்தி யோசிக்கோ. அந்த ஸ்பிரிட் வரும். அந்த மணியை நம்ம முடிச்சு வச்சிருக்கோம்ல, அது என்ன பண்ணலாம், அந்த ஸ்பிரிட் வரும். அந்த பொண்ணு என்ன பண்ணலாம், ஸ்பிரிட். அந்த பையன் கூட என்ன பேசலாம், ஸ்பிரிட் வரும். பெருமை ஸ்பிரிட், புகழ் ஸ்பிரிட். அப்ப தேவன் சொன்னாங்க என்கிட்ட, சபைக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. முதல்ல உங்களுடைய வேலை என்னன்னா, முதல்ல ஒரு சபையில ஐக்கியமா இருக்கணும். ஒரு சபையில ஐக்கியமா இருக்கணும், அதுல மெம்பரா இருக்கணும். அடுத்து அந்த சபை போதகர்களுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் அவருடைய ஊழியர்களுக்காகவும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு 5 ஸ்பிரிட் அட்டாக் பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஒரு 400 ஸ்பிரிட் அட்டாக் பண்ணும். அந்த பாஸ்டர் தப்பு பண்ணிட்டாரு, இந்த பாஸ்டர் தப்பு போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. அது உண்மையா கூட இருக்கும், இல்லன்னு சொல்ல வரல. பலவீனமா வராங்க, எல்லாம் சரீரமத்துல இருக்காங்க. குறை சொல்ல பார்க்காதீங்க. உனக்குள்ள என்ன அசிங்கம் இருக்கு, வெளியே வந்து சொல்லி பார்ப்போம். எல்லாம் வீட்டுல சொல்லி பாருங்க. ஒருத்தரும் உங்க பெட்ரூம் மூடி சொல்லி பாருங்க. எல்லாத்தையுமே, ஆண்டவரே மனம் திரும்புற ஆண்டவரே, உங்கள்கிட்ட இருந்து வராது எந்த ஒரு ஆவி எனக்கு இருக்கும் சொல்லி பாருங்க. டெலிவரன்ஸ் ஆயிட்டு ஒவ்வொருத்தருக்குமே.
ஸ்பிரிட் நம்மளை அப்படியே டம்ப் பண்ண வைக்கும். பிசாசுக்கு டேலண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெவில் சாத்தான் உண்மையா இருக்கான். அவனுக்கு அவ்வளவு ஞானம், அவ்வளவு அறிவு. நம்ம இயேசுட்ட இல்லாட்டி ஒன்னும் செய்ய முடியாது. நம்மளால பரிசுத்த ஆவி நமக்கு இல்லாட்டி ஒன்னும் செய்ய முடியாது. மனம் திரும்புற வாழ்க்கை தினமும் இருக்கணும். என்ன பெரிய மனம் திரும்புதல்? சும்மா யோசிக்கிறதா? நான் மனுஷன் மனம் திரும்ப என்ன மனம் திரும்ப? நீங்க டிவி பாத்தீங்க, தப்புன்னு தோணுச்சுனா மனம் திரும்பி ஆஃப் பண்ணியா? நீங்க சரீரத்துல முடிவெடுக்காதீங்க. ஆண்டவர் உண்மையை போய் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பலவீனமா இருக்க மாட்டேன், நான் பலவீனமா இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க சொன்னீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா, உன்னை ஹெல்ப் பண்றேன்பாங்க ஆண்டவர். ஒரு டாக்டர் வீட்டுக்கு நான் கூப்பிட்டுருந்தாங்க. மே மாசத்துல ஒரு டாக்டர் வீட்டில் வந்து ஒரு பிசாசு அடிச்சுட்டு சொல்லி கேள்விப்பட்டோம். ரொம்ப கஷ்டமாச்சு மனசுக்கு. அப்போ நானும் என் மனைவியும் அப்போதான் நான் காரை டிரைவ் பண்ணி நான் வடபழனியில் தங்கியிருந்தேன். அந்த டைம்ல நான் வந்துட்டு இருக்கேன். அப்படி பிரசன்னமா இருந்துச்சுங்க காருக்குள்ள, அப்படியே பிரசன்னம் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு என் மனைவி நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சோம். பின்னாடி பார்த்தா ஜீசஸ் உட்கார்ந்திருக்காங்க. ஹல்லேலூயா. வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதரட்சை சொன்ன தேவனுடைய தாழ்மையை பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க அந்த இடத்துல நான் இயேசுவை பார்க்கும்போது அன்னைக்கு இயேசு என் கூட தான் இருந்தாலும் சொல்ல விரும்பல. இயேசு எல்லாரோடையும் எப்பவுமே இருப்பார். அதான் பாஸ்டர் சொன்னாங்க, அவர் ஆம்னிபோட்டன்ட் காட், ஆம்னிசென்ட் காட் சொல்லி, அவர் சாவரின் காட். அன்னைக்கு உங்களோடு இருந்த தேவன் என் கூட இருக்கும்போது என் கண்கள் திறக்கப்படுச்சு, வேற எதுவுமே இல்லை. எங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுச்சு. அப்ப நாங்க அந்த வண்டியில பார்த்துட்டு இருக்கோம். ஜீசஸ் உட்கார்ந்துருக்காங்க. அவரோட ஹைட்டுக்கு அந்த கிளாஸ், அந்த விண்டோக்கு மேல வரைக்கும் அவர் தலை இருக்கு. 5-6 மணி டைம்ல நாங்க அப்பதான் கிளம்புறோம் ஈவினிங். அந்த முகத்துல ஒரு பிரகாசம் படப்பட அப்படி ஜொலிக்க ஒரு முகம், அந்த பிரசன்னத்துல. ஒவ்வொரு பறவையும் பார்க்கும்போது, கிண்டி வழியா நாங்க போயிட்டு இருக்கும் போது அந்த பறவைகள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் விசாரிக்காரு, நீ சாப்பிட்டியா, உனக்கு ஆகாரம் கிடைச்சுதா, நீ ஒவ்வொரு பறவையும் விசாரிக்காரு. இது என்ன பெரிய ஒரு புரியாத என்ன காரியம்னா, எல்லா பறவைக்கும் ஆண்டவர் என்கிட்ட தான் முதல்ல பேசாரு, என் கூட தான் இருக்காருன்னு தோணுது. எல்லாம் பறவைக்கு அப்படிதான் தோணுது. அவர் நாங்க மக்கள் எல்லாம் பார்க்கும்போது முகம் சோர்ந்து போகுது. இவனை எப்படி சந்திப்பது, யார் அனுப்ப, எந்த பாஸ்டர், அந்த பிரதர் அனுப்பலாமா, இல்லை இந்த சிஸ்டர் அனுப்பலாமா? ஆண்டவர் யோசிக்காரு, யார் அனுப்பலாம் இவன் தொடர்றதுன்னு சொல்லி. சரி, அவர் அனுப்பாதான். நம்ம அவர் புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம கிறிஸ்தவரா இருக்கணும்னா முதல்ல நம்ம தேவன் யாருன்னு பார்க்கும். தேவன் நல்லவர், பிசாசு கெட்டவன். தேவன் வெளிச்சத்துல இருக்காங்க, பிசாசு இருள இருக்கான். வெளிச்சத்துல இருள் சேராது, இருள வெளிச்சம் சேராது. தேவன் அன்பானவர் மாத்திரம் இல்ல, அவர் அன்பு. நான் பாவி, நான் சின்னர், இயேசு சின்னானார் எனக்காக. அவர் பாவியாகல, அவர் பாவமானார் எனக்காக. அவர் அப்படி பாவமாயிட்டாரு. நான் பாவியா இருந்தேன், இயேசு எனக்காக அவர் பாவியாகல, அவர் பாவமானார், அவர் சின் ஆயிட்டாரு. நான் சின்னர், அவர் சின். விளங்குது நினைக்க எல்லாருக்குமே. அப்ப தேவன் எனக்கு அன்பு கொடுத்திருக்காரு. தேவன் அன்பானவர் மாத்திரம் இல்ல, அவர் அன்பு. அவர் அன்பு, அவர் அன்பா இருக்காரு. நான் அந்த அன்புல நான் இருக்கேன், அவ்வளவுதான். அவர் அன்பாவே இருக்காரு, அன்பானவர் இல்ல, அவர் தான் அன்பு, அவர் தான் லவ், அவர் தான் ஃபார்மேஷன் ஆஃப் லவ், ஹோலினஸ், பியூரிட்டி, ஜெனியூனஸ். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமின் தேவன், மோசேயின் தேவன், எலிசாவின் தேவன், எலிசாவின் தேவன் நம் தேவன். அது உணர்வு நம்ம முதல்ல. அந்த தேவன் நமக்குள்ள இருக்காரு, அது உணர்வு நம்ம முதல்ல. மோசேயின் தேவன் கடலை பிளந்தாரு, யோசுவாவின் தேவன் யுத்தத்தை வெட்டி கொண்டு வந்தாரு, எலிசாவின் தேவன் வானத்திலிருந்து எல்லாம் அக்கினி வருது. அப்ப நம் தேவன் உங்க பேரை சொல்லணும், ஏன் தேவன் சொல்லணும். ஏன் அப்பா, இந்த உலகத்தை எத்தனை நாள் வாழ போறோம்? ஒரு 20 வருஷம், இந்த கடைசி காலமா இருக்கு. ஒரு 10 வருஷம், ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்களேன். என் நாளைக்கு சொல்லிட்டு இருக்கேன், என் ஞானத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷம் வாழ்வீங்களா கடைசி காலத்தை சந்தோஷமா? ஒரு நாளாவது என் இயேசுக்கா வாழணும்னு சொல்லி என்னைக்கா முடிவெடுத்தீங்களா? இன்னைக்கு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா நீங்க முதல்ல பண்ண வேண்டிய வேலை, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, சபை போதலுக்காக ஜெபம் பண்ணுங்க, டைத் கரெக்டா கொடுங்க, 10ல் 1 பங்கு தேவனுக்கு கொடுத்துட்டு போங்க. கரெக்டா கொடுக்கணும். தேவன் சொன்ன காரியம் என்கிட்ட. சும்மா பிச்சை போடக்கூடாது. இந்த மாசம் 2000 கொடுக்க, அடுத்த மாசம் 4000 கொடுக்க, சரி 3ஆம் மாசம் நம்ம போன மாசம் கூட கொடுத்துட்டோம்ல, டேலி பண்ணிக்கலாம். பிச்சை, தேவ சமூகத்துல பிச்சை போட நம்ம ஒவ்வொருத்தரும். எவ்வளவு தகுதி நமக்கு, நம்ம அப்பாவை ஹர்ட் பண்றதுக்கு. நம்ம அப்பா, நம்ம தேவன் ராஜா, நம்ம இயேசு ராஜா. அவர் இயேசு மனச, தேவனுடைய மனச வழி கொண்டு வர முடியும்னா அது நம்மளால மாத்திரம் தான் முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசால முடியாது, சாத்தானால முடியாது. தேவன் கண்ணில் கண்ணீர் கொண்டு வரைக்க முடியும்னா அது நம்மளால மாத்திரம் தான் முடியும்.
எப்படி நம்ம வாழ்ற வாழ்க்கையிலே தெரிஞ்சிடும். பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, டிவி பார்க்க, ஃபேஸ்புக்ல ஊழியம் பண்றேன்னு சொல்றீங்க, வாட்ஸ்அப்ல ஊழியம் பண்றேன்னு சொல்றீங்க. என்ன ஊழியத்தை கண்ணீங்க? எத்தனை ஆத்மா அறுவடை பண்ணீங்க? நீங்க சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீ கொடுத்த வசனத்தை லைக் பண்ண அதே ஆள் தான் ஒரு நடிகையோட அசிங்க ஆபாச படத்துக்கு லைக் பண்ணிட்டு இருப்பான். உங்க வார்த்தையை பார்த்து ஆமைன்னு போட்டு அதே ஆள் தான் அங்க போய் அசிங்கமா கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பான். ஜாபம் தான் வாழ்க்கை. டிவி பார்க்கறது உங்களுக்கு தேவனுடைய பக்தி விருத்தி சேனல் பார்க்கும்போது உங்க பக்தி விருத்தியா இருந்துச்சுன்னா அது பாருங்க. இல்லையா ஆஃப் பண்ணி ப்ரே பண்ண போயுங்க. சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்றது, உட்காந்து நேரத்தை கழிக்கிறது. ஜபத்துல மாத்திரம் இருங்க, அந்நிய பாஷை மாத்திரம் பேசுங்க, ஜபத்துல பரிசுத்தத்தை நடுங்க, சபைக்கு தசமாவும் கொடுங்க, கரெக்டா தேவனுக்கு ஆஃபரிங் கொடுங்க, ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம எதிரி ஹிந்துஸோ முஸ்லிம்ஸோ ஐசிஸோ ஆர்எஸ்எஸ் கிடையாது. நம்ம எதிரி பிசாசு தான். அவங்க நம்ம சகோதரர்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்க முதல்ல எழுப்புதல் எப்படி வரும்? எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு 5000 பேரை இயேசுக்காக வாழ்றாங்க. முஸ்லீம்ல இருந்து வந்தவங்க, யாருக்கும் தெரியாது. நாங்க ஒவ்வொரு வருஷம் மீட் பண்ணுவோம். நாங்க நீங்க இயேசுக்காக வாழ மறந்தீங்கன்னா நாங்க இயேசுக்காக நிற்போம். நீங்க இயேசுக்காக நிக்கலன்னா நாங்க இயேசுக்காக நிற்போம். ஏன்னா எங்க லைஃப்ல அதிக கிருபை கொடுத்திருக்காரு அவர். நான் செத்து போன நரகம் பேர்ப்பேன், என் வாழ்க்கை நித்தியத்துக்கு மாத்திரம் இயேசு ராஜாக்கு நான் விசுவாசமா இருக்க வேணாமா? என்ன பயம்? முஞ்சி போனா ஒரு 10 மணி நேரம் சதையில வலிக்கும். அந்த 10 மணி நேரம் இயேசு அன்பு நினைச்சு பாருங்க. ஆனா நீங்க தேவனை உண்மையை தெரியுங்கன்னா ஒரு கீழே கூட உங்க மனசு விட மாட்டாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள பரிசுத்தமா வாழ்ற வாழ்ந்தா வாழுங்க. இல்லாட்டி இன்னைக்கே நீங்க பாவம் பண்ணி சத்து போங்க. எல்லாருமே சும்மா வாழ வேணாம், போய் சொல்ல வேணாம். அதுக்கு நம்ம பாவம் பண்ணி போயிடலாம். நம்ம உள்ளார்த்த மட்டும் வர வேணாமா? நமக்கு இது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக். நான் பேசுறது ஒரு ஸ்பிரிச்சுவல் காட். அப்ப நம்ம ஸ்பிரிட் தான் சரியாகும். அன்னைக்கு கலர் ட்ரெஸ் போட்டா நீ வெள்ளை சட்டை போட்டா சரியாயிருமா? நான் தப்புன்னு சொல்ல வரல. உங்க பக்தி விருத்திக்கு நீங்க போட்டுக்கோங்க. ஆனா உள்ளார்ந்த மனசு, உள்ளார்ந்த இதயம் எங்க வச்சுக்க பார்க்கணும். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். சங்கீதம் 125, சங்கீதம் 125 2ஆம் வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென். என்ன வேணும் நமக்கு? என்ன வேணும் நமக்கு? புரியல எனக்கு. தேவன் சொல்றாங்க பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும், மவுண்டன்ஸ் எல்லாமே சுத்தி இருக்கு. இஸ்ரேல் கண்ட்ரி பார்க்கும்போது இஸ்ரேலை சுற்றிலும் மவுண்டன்ஸா இருக்கும், பர்வதங்களா இருக்கும். அப்போ ஒரு நாட்டுக்காரன் அழிக்க வரணும்னா அவன் டயர்டாயிடுவான். முதல்ல அவன் மேல போய் இறங்கி வந்து டயர்டாயிருவான். அப்ப தேவன் சொல்றாங்க நம்ம அவருக்காக எதுவுமே பண்ணல, நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்மளால. கடைசி வரைக்கும் அதான் கிருபை. நம்ம தேவனுக்கு எதுவும் கொடுக்கவே முடியாது, விசுவாசம் மாத்த தான் வாழ முடியும். அப்ப தேவன் நமக்காக என்ன பண்றாங்க? கர்த்தர் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் சொல்லி. அவருடைய அன்பு அதுதான். அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். முதல்ல நான் கிறிஸ்தவனை நினைச்சேன்னா என் தேவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல எப்பேற்பட்ட தேவன் பார்க்கணும். அன்பானவர் பைபிள்ல போட்டிருக்கு. நிறைய இடத்துல நீங்க பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் கண்டிப்பாங்க. ஆண்டவர் நீங்க எரேமியா இருந்து வாசிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. புலம்புவாங்க, உன்னை அங்கிருந்து கொண்டு வந்தேன், எகிப்துல இருந்து கொண்டு வந்தேன், உன்னை அந்த பிரச்சனை இருந்து காப்பாத்தினேன். புலம்புவாங்க ஆண்டவர். நான் உங்க அங்க இருந்து கொண்டு வந்தேன், இங்க இருந்து கொண்டு வந்தேன், இப்படி நாசமா போற அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர் புலம்புவார் ஆண்டவர். அங்கிருந்து கொண்டு வந்தனப்பா, உன்னை எகிப்துல இருந்து கூட்டு வந்தனப்பா, மோசேயின் தேவன் தானப்பா, நான் ஆபிரகாம் உன் தாத்தாவோட தேவன் தானப்பா, நான் அவன் தேவன்பா. புலம்புவாங்க ஆண்டவர். பார்க்கும்போது தெரியும். எரேமியா அழுவார், ஐசாயா அழுவார், ஒவ்வொருத்தரும் அழுவாங்க பைபிள்ல பார்க்கும்போது. அப்ப நமக்கு தெரியும் நம்ம தேவன் யார் சொல்லி. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க தேவன் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சாவணும். முதல்ல உங்களுக்கு உங்க தேவன் யாரும் தெரிஞ்சா மாத்திரம் தான் நீங்க உணர்வீங்க. மனம் திரும்புதல்னா என்ன? மனம் திரும்புதல் என்னதுன்னா, நான் தேவன்ட்ட ஆமா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் தண்ணி அடிக்க, நான் தம் அடிக்க, என் புரட்டை போட்டு மிதிக்க, நான் தப்பு பண்றேன், நான் ஃபேஸ்புக்ல ஸ்பெண்ட் பண்றேன், நான் வாட்ஸ்அப்ல ஸ்பெண்ட் பண்றேன், நான் காணிக்கை கொடுக்க மாட்டேன், நான் தசவமாத்த மறத்துறேன். ஆமா ஆண்டவரே, நான் நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிட்டேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்ப ஆசைப்படுறேன் ஆண்டவரே, என்னுடைய மைண்ட், என்னுடைய சோலை, என்னோட ஸ்பிரிட் ஆண்டவரே அப்பா நான் மாற்ற ஆசைப்படுறேன். நான் சொல்லும் போது தான் அதான் மனம் திரும்புதல். நான் இது மனம் திரும்பும் போது எனக்குள்ள ஒரு தேவனுடைய துக்கம் வரும்,
தேவனுடைய துக்கம் எனக்குள்ள வரும். காட்லி சாரோ வரும். நீங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10 எடுங்க. 2 கொரிந்தியர் 7, 9, 10. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமா, அதான் உண்மை. தேவன் நமக்கு துக்கம் கொடுக்கும் போது, மனம் திரும்பும் போது துக்கம் வரும். நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தப்புன்ட்டேன்ப்பா, நான் சபையில போய் நான் பெருமையா பேசிட்டேன் ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் என் முகத்தை காட்ட ஆட்டப்பட்ட ஆண்டவரே, எனக்கு தாழ்மை இல்லை ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் மனம் திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் பாப்பார். எனக்கு துக்கம் வரும், நான் ஒத்துக்கிடுறேன் ஆண்டவரே, நீங்க சொல்ற உண்மைதான் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு துக்கம் வரும், தேவனுடைய துக்கமா இருக்கும். ஆனா அந்த துக்கமே கொண்டு போயினேன் ரட்சிப்புக்கு ஏதுவாக கொண்டு போ, சால்வேஷன் கொண்டு போயினது. அப்படி மறுபடியும் மறுநாள் வந்து பாவம் பண்ண மாட்டேன். அதான் காட்லி சாரோங்கிறது. ஆனா மனுஷனுடைய லௌகிக துக்கம் என்ன பண்ணும்? மரணத்தை கொண்டு வரும். உங்களுக்கு மறந்துடுவீங்க, மரணமாயிருவீங்க, அவ்வளவுதான், முடிச்சது. உங்க சாப்டர் இல்லாம போயிரும். நீங்க மனம் திரும்பாவிட்டால் அதான் நடக்கும். நீங்க மனம் திரும்பாவிட்டால் அதான் நடக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். போதுமே எனக்கு? அப்ப நான் எதுக்கு நான் பிளெஸிங்காக ஓடணும்? நான் ஏன் கிரேஸ்க்காக ஓடணும்? நான் முதல்ல என் தப்பை உணர்ந்துட்டு நான் அவர் ராஜ்யத்தை கட்டும்படியாக நான் உழைக்கும் போது என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், முடிச்சது. ஹல்லேலூயா. சிம்பிள். நீங்க இனிமேல் தேவராஜ்யத்துக்காக ஓடும்போது உங்க குடும்பத்தை திருமணமாகும், பிசினஸ்ல ப்ராஃபிட் வரும். நீங்க தேவன் புதிய பிசினஸ் ஆரம்பிச்சுனா அதுல தேவன் ப்ராஃபிட் கொடுப்பாங்க. உங்க வேலையில இன்கிரிமெண்ட் வரும். எப்போ? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீதி இந்த இடம் போதுதான். அதை நான் புரிஞ்சுக்கணும். எப்போதுமே வார்த்தையின்படி வாழுங்க. வார்த்தையை சும்மா படிச்சுட்டு வீட்டுல போய் டிவி பார்த்துட்டு நீங்க டான்ஸ் ஆகிட்டு இருக்காதீங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, தேவன் உங்களை ரத்தம் கொடுத்து சம்பாதிச்சிருக்காங்க. இயேசு ராஜா சும்மா உங்களை கூப்பிடல, ஒரு விலைக்கிரயம் கொடுத்திருக்காரு அவர். எனக்கு தேவன் ஒரு நாள் அவருடைய சிலுவையின் காட்சியை காமிச்சாங்க. நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சிலுவையின் காட்சியில எப்படி அடைக்கப்பட்டான்னு சொல்லி அப்படின்னு பார்த்துட்டே இருந்துட்டு இருந்தேன். நான் பார்க்கும்போது ஒரு மவுண்டைன் மாதிரி, ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போகுது. அதுல வந்து ஒருத்தர் நடுங்கி நிக்காரு. அவர் பார்க்க மனுஷன் மாதிரியே இல்லை. அவர் இயேசு. அவர் பார்க்க மனுஷன் மாதிரியே இல்லை. அடிச்சு ரத்தம் பொங்குது அவருக்கு. இவர் அடிச்சவன் பூரா தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் டயர்டாய். அப்படியே அவன் வைப் அவனோட அந்த சவுக்கைய பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தர் நிக்கான ஒரு 40-50 பேர் நிக்கணும் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இயேசுவங்க ரத்தம் சேர்ந்துட்டு அப்படி நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இயேசுவை நேசிச்சவன் யாருமே இல்லை அந்த இடத்துல. அப்போ ஒரு எகிப்தர் குழந்தை வந்து எட்டி பார்க்கு. அந்த இடத்துல வியாபாரம் செய்து வந்துருக்கு அந்த குழந்தை, அந்த குடும்பம் வந்திருக்கு. எட்டி பார்க்கும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, இவனை பார்க்காத, இவன் சாபம் சொல்றாங்க. என் சாபத்தை இயேசு சுமந்தார். அவர் நீங்க நினைக்கிற மாதிரிலாம், நீங்க படத்துல பாக்குற மாதிரிலாம் கம்பீரமா நடந்து போகல. சும்மா கம்பீரமா அப்படியே நடந்து போய் சிலுவை தூக்கி நிப்பாட்டலாம் பண்ணல. நண்டு மாதிரி போறார் ஆண்டவர். நண்டு மாதிரி போறார் இயேசு ராஜா. தவழ்றாரு, நடக்க முடியாம. அவர் வலி, வேதனை, துக்கம், பிரிவு, அவரால் முடியல. அத நண்டு மாதிரி தவழ்ந்து போறார் ஆண்டவர். நான் பார்த்து என் மனசு எனக்கு முற்றிலும் வெறுமையாயிட்டு. எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு நான் சொன்னேன், நான் இதெல்லாம் பார்க்க முடியாது ஆண்டவர், எனக்கு ஏன் காட்டிங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 2-3 நாள் துக்கத்தே இருந்தேன். எனக்கு துக்கமாவே இருந்துட்டு இருந்துச்சு எனக்கு. அப்போதான் அவர் யாரு எனக்கு காட்ட ஆரம்பிச்சார். இயேசு ராஜா கம்பீரமா இருப்பார். 33 வருஷம் தான் மனுஷன் இருந்தார் அவரு. அதுக்கு முன்பு ராஜா தான், இப்போ ராஜா தான். அவர் ராஜாவின் மகன், அவர் ராஜாதி ராஜா. அவர் தேவனை தேடுறது முக்கியம். முதல்ல அவரை கண்டு விசுவாசம் மாத்திரமா விசுவாசம், காணாமல் விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம். நானும் எதுவுமே இல்லை. நீங்க இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் இயேசு மேல விசுவாசம் கொண்டு என் வாழ்க்கையை மாத்திர தேவன் சொல்லி எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு விசுவாசம் வந்திருக்கீங்க ஒவ்வொருத்தருமே. உங்க தேவன் சூப்பர் காட், அலைவ், ஜீசஸ் அலைவ். அப்போ தேவன் முகத்தை பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன ஆட்டிடியூடா இருக்காச்சு. பிரிஸ்கா இருக்காங்க ஆண்டவர். எஸ்ரா 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் எடுங்க. என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன்.
எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. ஆமா, அதான் உண்மை. நம்ம பாவம் பண்ணும்போது மனத்துல வெக்கப்படணும். நம்ம இல்ல, ஐயோ வெக்கமா இருக்க ஆண்டவரே. எத்தனை பேர் வெக்கப்படுறோம் மனம் திரும்பும் போது? நம்ம வெக்கப்பட்டோம்னா தான் மனம் திரும்புதல் அடையாளம். அது நீங்க மனம் திரும்புதல் சொன்னீங்கன்னா முதல்ல ஆமா நான் அக்ரி பண்றேன் ஆண்டவரே. அடுத்து தேவனுடைய துக்கம் எனக்குள்ள வரும், தேவனுடைய துக்கம் எனக்குள்ள வரும். அப்புறம் நான் வெக்கப்படுறேன், ஆமா ஆண்டவரே வெக்கமா இருக்க ஆண்டவரே. அந்த பொண்ணுட்ட நான் அப்படி பேசக்கூடாது ஆண்டவரே, அந்த பையன் அப்படி பேசக்கூடாது ஆண்டவரே. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வெக்கப்படும் நம்ம தப்புக்காக நம்ம யோசிக்கும் போது. நீங்க அடுத்து வாசிக்கும் போது ரெப்பட்டன்ஸ், சங்கீதம் 97:9-11 வாசிங்க. சங்கீதம் 97:9-11 வரைக்கும். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன அல்வா கூட தேடி கொடுக்காங்க பாருங்க வசனத்துல. நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கும். நீங்க நீதிமான் ஆயிருவீங்க மனம் திரும்பும்போது. ரட்சிப்பு கன்ஃபார்ம் ஆயிடும் உங்களுக்கு. தேவன் நம்ம லைஃபை ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டாங்க, நீங்க தான் காம்ப்ளிகேட் பண்றீங்க மனம் திரும்புதலுக்கு. மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் இருக்கணும் நமக்கு முதல்ல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பாவம் பண்றோம். நம்ம என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்ன பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே? சும்மா போய் சொல்லுங்க என் பாவத்தை மன்னிச்சிருங்க, மனம் திரும்ப. என்ன மனம் திரும்புங்க நீங்க? சொல்லணும் வெக்கப்பட்ட ஆண்டவரே, நான் இதே மாதிரி நான் பணம் எடுத்து நான் கடையில காசு வாங்கி நான் பாட்டில் வாங்கி நான் மிக்ஸ் பண்ணி குடிச்ச ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இனிமேல இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அதான் மனம் திரும்புதல், அதான் மனம் திரும்புதல். சும்மா நான் பாவம் பட்ட ஆண்டவரே என்ன மன்னிச்சுங்க, நான் பாவி ஆண்டவரே. நம்மளை ஏமாத்துறோம். தேவன் எதிர்பார்க்கு பரிசுத்த சந்ததி. நம்மளை விட்டா தேவனுக்கு ஆள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஈஸியா எடுக்கக்கூடாது. நம்ம இந்த விஷயத்தை நம்ம முதல்ல நம்ம அப்பா கெஞ்சறதுக்கு வைப்போமா? யாராவது உங்க உண்மையான ஒரு அப்பா இருக்காரு, நீ கெஞ்ச வைப்பீங்களா? இல்லாட்டி உங்க போதகரை நீங்க அப்பா மாதிரி பாக்கீங்க, உங்க போதகரை கெஞ்ச உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? அதான் யோசிக்க சொல்றேன். யோசிங்க முதல்ல, யோசிங்க முதல்ல. ரிப்பன்டன்ஸ்க்கு கிரேக்ல மெட்டானோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை, METANOE, மெட்டானோ. அது என்ன அர்த்தம்னா, நான் மனம் திரும்புறேன், என்னுடைய மைண்டை மாத்துறேன். ஐ சேஞ்ச் மை மைண்ட். என்னுடைய மைண்டை சிந்தையை நான் மாத்துறேன். சேஞ்ச் த இன்னர் மேன். என்னுடைய உள்ளார்ந்த ஆவியை, எனக்குள்ள ஆவியை நான் என்னோட இன்னர் மேன் ஃபுல்லா மாத்துறேன். எப்படி? பர்டிகுலர்லி தேவன் சொன்ன காரியத்தை அக்செப்ட் பண்ணி, ஆமா தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, அக்செப்ட் பண்ணி பண்ணணும். நீங்க மனம் திரும்பும் போது சிந்தையை மாத்தணும், எண்ணங்களை மாத்தணும், என் இதயத்தை சுத்தம் பண்ணி மாத்தணும். நான் மாத்தின பிறகு அவர் என்ன சொன்னாரோ, ஆமாண்டவரே நான் தப்பன்ட்ட ஆண்டவரே, அதை நினைச்சு மாத்தணும் நீங்க முதல்ல. இதுதான் மனம் திரும்புதல். உள்ளார மாறணும். உங்க இன்னைக்குல இருந்து போட்டி பொறாம இருக்கா? போட்டி பண்ணக்கூடாது, பொறாம பண்ணக்கூடாது. நீங்க மத்தவங்க பத்தி இச்சையா பேசுறீங்களா, காசிப் பண்றீங்களா, எதுவும் பண்ணக்கூடாது. ஃபேஸ்புக்ல போட அசிங்கத்தை பார்க்கணும், நான் பண்ண மாட்டேன். நான் தனியா இருக்கும் போது எனக்கு வேற சிந்தனைகள் வருதா, நான் தனியா இருக்க விரும்பவே மாட்டேன். என் வேலையில நான் போய் சொல்ல விரும்புறேன்னா, இனி அந்த வேலை தேவையில்லை எனக்கு. எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு என் வேலை தேவையில்லைன்னு சொல்றதுக்கு? என் வேலையில தப்பு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்ல முடியுமா யாரால? அதான் மனம் திரும்புது. நீங்க மனம் திரும்பும்போது அப்படிதான் ஆகும். எபிரேயர்ல 5:14 வாசனம் பண்ணுங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். யாருக்கு தகும்? சாலிட் ஃபுட் மெச்சூர்ட் பர்சனுக்கு. பவுல் சொல்ற ஒரு இடத்துல, மூப்பர்களே, கொரிந்து மூப்பர்களே, எல்டர்ஸ்னே ஆரம்பிச்சுட்டு சொல்லுவாரு, உங்களை டீஸ்பூன் ஃபீட் பண்றேன் அப்படிம்பார். அப்ப என்ன அர்த்தம்? நான் ரீசெண்டா நான் ஒரு ஹெல்த் செக்அப் எடுத்தேன். நான் ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ என்னுடைய 2 ஃபிங்கரையும் வச்சு என்னுடைய வெறும் நேக்கட் பாம் வைக்க வச்சு அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க, சர்வே பண்ணி கொடுத்தாங்க.
என் பாடியில் உள்ள ஹெல்த் கண்டிஷன் கொடுத்தாங்க. அப்போ அதில் வந்து என்னோட ஏஜ் இப்போ எவ்வளோ, இப்போ 29 இயர்ஸ் ஆகுது எனக்கு. ஆனால் என்னோட மெட்டபாலிசம் ஏஜ் வந்து 44 இயர்ஸ்னு காமிச்சுது. என்னது 44 என் மெட்டபாலிசம் ஏஜ். இந்த ஹைட்டுக்கு, இந்த வெயிட்டுக்கு, என் உள்ள சதைக்கு, இந்த கொழுப்புக்கு என் ஏஜ் 44 வயசு ஆயிட்டு. அப்போ எனக்கு 44 ஏஜ் உள்ள என்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் வரும்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டு இருந்தேன். இதே தான் நமக்கும். நம்ம இந்த வேதத்தை எடுத்து நம்ம தேவமுகம் நிற்கும் போது நம்மளுடைய இன்னர் மேனோட வயசு பார்க்க முடியும். ஏன் பவுல் மூப்பர்னு ஆரம்பிச்சு எல்டர்ஸ்னு ஆரம்பிச்சு டீஸ்பூன் பண்ணுங்காரு? நம்ம நிறைய பேர் சும்மா 2.5 வயசு, 1/2 மாசம், 3 மாசம் கருவின் குழந்தை அப்படிதான் இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். யாரும் மெச்சூராக விரும்பல. மெட்டபாலிசம் ஏஜ் எப்படி டிஃபரன்ஸ் காட்டுதோ அதே மாதிரி தான் இன்னர் மேனும். எவ்வளவு தூரம் வார்த்தையில் நின்று அதை கடைப்பிடிச்சு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்றீங்களோ அதுல தான் மெச்சூரிட்டி தெரியும். மெச்சூரிட்டி எப்படி தெரியும்? உங்க வயசுல தெரியுமா? தெரியவே தெரியாது. 60 வயசு ஆனா என்ன, 80 வயசு ஆனா என்ன, உன் இன்னர் மேன் எந்த வயசுன்னு பார்க்கணும். யோபு கதையில பாருங்க. நீங்க யோபு கதையை பார்க்கும்போது நண்பர்கள் 3 பேர் மறுபடியும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப யோபு தேவனே இது பண்ண ஆரம்பிச்சிடுவான். நான் நல்லவனா தானே இருந்தேன், நான் நீதிமான் தானம்மா. அப்ப எலிகு வந்து சொல்லுவான், நீங்க வயசுல மூத்தவங்க இருக்கிறதுனால நான் வாயமிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, மூத்ததுனால ஞானம் வராது, தேவ ஆவி எங்க இருக்கோ அங்கதான் ஞானம் வரும் சொல்லி எலிகு பேச ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. அப்போ உங்களோட வயசு முக்கியம் இல்லை, உங்களுடைய இன்னர் மேனுடைய வயசு தான் முதல்ல முக்கியம் தேவனுக்காக வாழ்றதுக்கு. நீங்க அதை முதல்ல சோதிச்சு பார்க்கணும். அடுத்து 1 கொரிந்தியர் 3:2 எடுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அவர் தெளிவா சொல்லிட்டார். நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் இருக்கிறதுனால சாயில் ஃபீட் கொடுத்தாலும் பலன் இல்லை, உனக்கு உன்னை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுட்டார். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தாட்ஸ் ரொம்ப கார்னல் மைண்டா, அதாவது ஃப்ளெஷி தாட்ஸ். நமக்கு சும்மா ஃப்ளெஷி தாட்ஸ், நம்ம லோன் கேட்டணும், நம்ம ப்ரே பண்ணணும் தோணும். ப்ரே பண்ண வேணா, நம்ம இது அடைக்க ஏதாவது ட்ரை பண்ணுவோம், நம்ம நகை வைக்க ட்ரை பண்ணுவோம், இல்லாட்டி அவன்கிட்ட காசுக்கு ட்ரை பண்ணுவோம். நீங்க இப்படி நினைச்சாலே நீங்க ஃப்ளெஷி மேன் அர்த்தம். இயேசுவை தரிசிக்க முடியுமா? தேவனை பார்க்க முடியுமா? நினைச்சாலே ஃப்ளெஷி மேன் அர்த்தம். ஏன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் போது அந்த வார்த்தை தெரியும். நீங்க யோவான் 14 எடுங்க, அந்த 22 கீழே அந்த வசனங்கள் ஃபுல்லா எடுங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துல யோவான் 14:19 அப்புறம் வாசிங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். தேவன் தெளிவா சொல்றாங்க, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே. சும்மா வாசிச்சவன் கேட்டவன் வந்தவன் போனவன் கிடையாது. அந்த கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். தேவன்ட்ட என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவிட்ட அன்பாயிருக்கிறான். பிதாட்ட நானும் அவனில் அன்பாய் இருந்து நான் அவனை லவ் பண்றேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அதுதான் உண்மை. ஒவ்வொரு முஸ்லீம்லையும் என் தங்கச்சி ஒருத்தி வந்திருக்கான், என்னுடைய சித்தி போட்டு வந்திருக்கான். ரட்சிக்கப்பட்டு ஒரு 4-5 நாள் தான் அது வந்து தேவனோட தொடர்றத பார்த்தா இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சாவா. இன்னைக்கு அந்த ரூம்ல உட்காந்து நாங்கள் ஜாப் பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்காக ஜாப் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப இங்க உள்ள ஒவ்வொரு மக்களுடைய பாரத்தை பார்த்துட்டு இருந்தா, என்னென்ன பிசாசு ஒவ்வொரு பொண்ணுங்க லைஃப்ல வேலை செய்ய சொல்லி பார்த்துட்டு இருந்தா. அழ ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல அவ. ஏன்? அவ சொன்ன 2-3 வார்த்தையும் கைக்குள்ள ஆரம்பிச்சிட்டா. தேவன் மேல அன்பா இருக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தெரியும் அல்லாஹ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. அவளுக்கு தான் அந்த கிருபை தெரியுது. அப்ப நீங்க பண்ணா மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்றாங்க அவனுக்கு என்ன வெளிப்படுத்த. அடுத்த வசனம் வாசிங்க. ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். திருப்பி வாசிங்க பிரதர்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். எனக்கு புரியல ஒரு விஷயம், இங்க என்ன போட்டுக்கு எனக்கு விளங்கல. எப்படி அப்படி நடக்கும்? வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதரட்சை சொன்னவர், யோசுவாவின் தேவன், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன் சொன்னவர், இஸ்ரேல் நாட்டை இதுவரை காப்பாற்றுறவர், கிறிஸ்தவர்களை காப்பாற்றுறவர், தானியேல் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் அந்த நெருப்புல போடும்போது காப்பாற்ற தேவன், மரியட்ஸ் ஆஃப் மரியட்ஸ், 10,000க்கு 10,000 தேவத்தோட வர்ஷிப் பண்ற அந்த தேவன், யுகயுகமா வாழ்ற தேவன், அன்பின் தேவன், பரிசுத்த தேவன், அன்பா இருக்கவர், பரிசுத்தமா இருக்கவர், என் கூட வந்து வாசம் பண்ண கெஞ்சுறாரு. அவர் கெஞ்சுறாரு என்கிட்ட வந்து, என் வார்த்தை கேளுப்பா, நீ என் வார்த்தை கேட்டு நடந்து வச்சுக்கோ, நானும் இயேசு வந்து உன் கூட நாங்க வாழ்றோம். இதெல்லாம் விட்டு நீங்க என்ன தேடுறீங்க? போல ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு சொல்லுங்க, ஐசக் கொடுத்த ஆசீர்வாதம் சொல்லுங்க. தேவன் மேல அன்பில்லை யாருக்கே முதல்ல, அதான் உண்மை. நம்ம தேவன் அன்பா இல்லைன்னு சொல்றதை விட உங்க தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல, அதான் அப்படி சொல்லணும் உங்கள்கிட்ட. நான் முதல்ல நீங்க அன்பா இல்லைன்னு சொல்ல வரல, உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியல. முதல்ல உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீங்க யோசிக்க மாட்டீங்க. இப்படி உங்களுக்கு குறிச்சு வருத்தமா தான் இருக்கு எனக்கு, என்ன குறிச்சு வருத்தமா தான் இருக்கு எனக்கு. கொஞ்சம் இன்னர் மேனை மெச்சூர் பண்ணுங்க, வளர பாருங்க. முதல்ல ரோமன் 1ஆம் அதிகாரம் 28-32 வரைக்கும் வாசிங்க. ரோமர்கள் புக்ல 1ஆம் அதிகாரம் 28-32 வரைக்கும். சரி, நானே வாசிக்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாம இருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும். சரி, நான் வாசிக்க இந்த வசனத்தை. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், நான் கை தூக்குறேன், அநியாயம் பண்ணிருக்கேன். வேசித்தனத்தினாலும் நான் கை தூக்குறேன், வேசித்தனம் பண்ணிருக்கேன். துரோகத்தினாலும் நான் துரோகம் பண்ணிருக்கேன், நான் கை தூக்குறேன். பொருளாசை எனக்கு இருந்திருக்கு, நான் கை தூக்குறேன். குரோதத்தினாலும் நான் கை தூக்குறேன். நிறையப்பட்டு பொறாமை எனக்கு இருக்கு, கொலை எனக்கு இருக்கு, வாக்குவாதம் எனக்கு இருக்கு, வஞ்சகம் எனக்கு இருக்கு, வன்மம் எனக்கு இருக்கு, நான் நிறந்திருக்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பயங்கருமாய், துரோகிரதமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். யாரு? நான் தான் அது. இதுதான் நான், இதுதான் நான். இந்த வசனம் போட்டதுல என்ன பத்தி பேசிருக்கு? இப்படிதான் நான் இருக்கேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புப்பா, நான் உன் கூட வாசம் பண்ண வரேங்க. என்ன அன்பு ஆண்டவர்! ஹல்லேலூயா. நம்ம தேவனை பத்தி புரியாம இருக்கதான் பிரச்சனை. அடுத்து நம்மளை பத்தி நம்ம விளங்க மாட்டோம், நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோம். நான் நல்லவன் கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம இருக்கிறதுல பிரதான பாவி நான் தான் இந்த இடத்துல, என்னால நிச்சயமா சொல்ல முடியும். நான் பாவியை நான் உணரும் போதுதான் என் தப்பை நான் உணர. முதல்ல இது எத்தனை பேர் வாழ்க்கைக்கு யோசிச்சு பாருங்க. பெட்ரோலுக்கு கீழ்ப்படியாத வார்த்தைலாம் போட்டிருக்கு, உணர்வு இல்லைலாம் போட்டிருக்கு. நம்ம எத்தனை உணர்வு இல்லாம இருந்திருக்கோம். மற்றவங்க அழும்போது, ஜெபம் பண்ண சொல்லும் போது லேசா எடுக்காதீங்க. ஒரு வார்த்தை நீங்க போட்டது எல்லாமே உணர்வு இல்லை. நமக்கு உடன்படிக்கை மீறுறோம். சும்மா சொல்றோம் ஆண்டவர் வந்து, நான் தயவு செய்து ஆண்டவர் உடன்படிக்கை போடாதீங்க. நீங்க உங்க சுயத்துல போடாதீங்க, இயேசுக்குள்ள மனம் திருப்பி போடுங்க. அது மாத்த தான் பண்ணணும். நீங்க சும்மா ப்ராமிஸ் பண்ணுது, நான் பரிசுத்தமா இருக்க போறேன் ஆண்டவரே, நான் டிவி பார்க்க மாட்டேன், சும்மா போய் சொல்றது ஆண்டவர்கிட்ட. தேவனுக்கு புரியும் உங்களால முடியாதுன்னு சொல்லி, அதான் சொல்ல வரேன். உங்களை காயப்படுத்த விரும்பல. தேவனுக்கு உங்க நிலைமை நல்லா புரியும். நம்ம யாருன்னு அப்பாவுக்கு புரியும் நல்லாவே. நம்ம உணர்வோம், ஆமாப்பா என்னால முடியலப்பா. ஒரு பிரதர் வெள்ளச்சட்டை போட்டு கத்திக்கிட்டு இருந்தாரு, நான் டிவி பார்க்காம ஆசைப்படுறேன், எனக்கு நான் சண்டே போனோடனே நான் ஃபிலிம் பார்த்து பழகிட்டேன், என்ன பண்ண ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர் சரிப்பா, நீ ஆசைப்படுறல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணுவாங்க ஆண்டவர் உங்களை. அதுதான் ஆண்டவர், ஜென்டில் பர்சன் ஆண்டவர். ரோமர் 1ல நீங்க 13 வாசிக்கும் போது அதுல வரும். 13 வாசிங்க, 1ஆம் அதிகாரத்துல 13. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை.
பவுல் எதிர்பார்க்கிறது ஃப்ரூட்ஸ். பவுல் எதிர்பார்க்கிறது, தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிறது ஃப்ரூட்ஸ், கனிகள். வரங்கள் தேவையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரங்கள் தேவன் போடுற அபிஷேகம். ஏன் வேலை நான் பிரசங்கம் பண்ணணும், ஏன் வேலை நான் சாட்சி கொடுக்கணும், ஏன் வேலை நான் காஸ்பல் ஷேர் பண்ணணும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நாங்கள் என் மனைவி பரலோகம் போயிட்டு வந்த அந்த காரியத்தில் நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்போ நாங்கள் ஒரு 100 பைபிள் வாங்கி என் வண்டியில் போட்டு வச்சிருக்கேன். எங்கெல்லாம் போறோம், என் ஆஃபீஸ் மீட்டிங் முடிச்சுட்டு நான் கிளைண்ட்டை மீட் பண்ணி பைபிள் கொடுத்துட்டு வந்துடுவேன். எங்க போனால் கொடுத்து வந்துடுவேன். பைபிள் கொடுக்க தான் முதல்ல என் வேலையை பார்ப்பேன். மற்ற வேலையில் எனக்கு வேலையே கிடையாது. நான் பைபிள் கொடுக்க போவேன், அவங்க ப்ரே பண்ண சொன்னா ப்ரே பண்ணுவோம், தேவன் மிராக்கிள் பண்ணுவாங்க. நான் என் வேலையை பார்க்க, தேவன் அவர் வேலையை பார்ப்பாரு. ரெப்புடேஷன் எதிர்பார்க்காதீங்க யாருமே. ஹீல் ஆகாம போயிடுவாரோ, இவ்வளவு மனம் திரும்ப ஆக மாட்டாரோ, இல்லாட்டி இவர் பிரச்சனை வரமாட்டாரோ, ஏன் நீ நினைக்கணும்? உனக்கு அவ்வளவு அக்கறை, அவன் கூட போய் வாழு, அவன் கூட இரு, அல்லாதப்பா தூங்காதப்பா சொல்லி முடியாது நம்மளால. தேவன் வேலையை தேவன் பக்கம் விடுங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. எல்லாம் நம்மளே பண்றது, எல்லா மகிமையும் எனக்கு தான், எல்லாம் ஊழியம் நான் தான் பண்ணணும். கிடியோன் ஸ்கிப் பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற ஊழியம் கொடுத்தாங்கன்னா அது அவங்க பிரதான ஊழியம். உங்களுக்கு பைபிள் கொடுக்க தேவன் சொன்னாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுங்க. சபையில வந்து ஆத்துமக்க பாரம்பரியம் பாஸ்டரோட சேர்ந்து வந்து ஊழியம் பண்ணுங்க. எல்லாரும் எல்லாமே ஆகணும். பைபிள்ல பவுல் வாசா, பவுலோட பக்கம் தெரியும். பவுல் சொல்ல தன்னோட லிமிட்டை மீற மாட்டார். பவுல் தன்னோட லிமிட்டுக்குள்ளே தான் பவுல் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். தன் லிமிட்டை மீறி பவுல் போகவே இல்லை. அந்த வசனம் உண்டு பைபிள்ல. ரோமர் 2:29 வாசிங்க. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. விருத்த சேதனம் எனக்கு இதயத்துல இருக்கணும். என் ஆவி இங்கதான் இருக்கு. நமக்கு சில விஷயங்கள் ஜென்ரலா தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டு சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுறது. அதான் உண்மை. நம்ம முதல்ல நம்மளோட அனலைஸ் பண்ணி பார்க்கணும், நம்ம அனோட்டமி பார்க்கணும், என்ன பண்றோம் சொல்லி. நம்ம யாரு? சரீரம். நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுச்சு, எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, எனக்கு ஒரு ஆவி இருக்கு. அது எங்கெங்க இருக்குன்னு பார்க்கணும். தேவன் பார்க்கும்போது இந்த ஸ்பிரிட்டை தேவன் சரி பண்ண வந்தாங்க. எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அது பக்கம் இந்த மைண்ட் சார்ந்துரும். ஃபிளஷ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஃபிளஷ் மைண்ட் எங்க போதோ இது அப்படியே கேட்டு இருக்கும். நீங்க ஃபிளஷை ஸ்ட்ராங் பண்ண இந்த மைண்ட் ஃபிளஷ் கூட போகும். நீங்க ஸ்பிரிட்டை ஸ்ட்ராங் பண்ண இந்த மைண்ட் அப்படியே ஸ்பிரிட்டோட சேர்ந்து போகும். நம்ம ஸ்பிரிட் இங்க தான் இருக்கு. நம்ம தேவன் இங்க தான் பேச ஆரம்பிக்கணும், இங்க தான் பாட ஆரம்பிக்கணும், இங்க தான் உண்மையை நேசிக்க ஆகணும், இங்க தான் காணியை கொடுக்கணும், இங்க தான் ஜாம் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடா கோடி நன்றி ஆண்டவரே. நான் தப்பு சொல்ல வரல, யாரையும் குற்றப்படுத்த வரல. நம்ம தெரியாம பேச சொல்ல வர, அதான் உன்ன சொல்ல வர. நம்ம உணர்வு சொல்ல வர, நம்ம அதான் உணர்வு இல்லாம இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நம்மளோட இதயத்தை வித்து சேதம் பண்ணணும் முதல்ல. ரோமர் 5:5, ரோமர்கள் 5:5. நான் சில ரெஃபரன்ஸ் கொடுத்து நான் முடிக்கேன். Don't take much time. நான் உங்களை வேஸ்ட் பண்ண விரும்பல. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தான் இங்க இருக்கு. தேவ அன்பு நமக்கு இங்க தான் வரணும். நீங்க வேற எதுவும் தேவையில்லாம ட்ரை பண்ணாதீங்க, ஃபிளஷ்ல முயற்சி பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களுடைய மனசு, இந்த ஆத்மா, இந்த மைண்ட்ல இருந்து எல்லாம் கன்ஃபஸ் பண்ணி இந்த காட்லி சார் வந்த பிறகு மனம் திரும்பி வெக்கப்பட்டு தேவன் ஞானம் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்குள்ள வாழ பாருங்க. முடிஞ்சது வேலை, அவ்வளவுதான். அதான் நான் சொல்ல வந்த மெசேஜ், வேற எதுவுமே இல்லை. நான் சொல்லணும் அவசியமே இல்லை. நீங்க நல்ல உணவு சாப்பிட்டுருக்கீங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியான சபைக்கு வந்துட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு போதகர்கிட்ட இருந்து நீங்க போதனை கேட்டு இருக்கீங்க, என்னை விட சிறந்தவர்களா இருக்கீங்க, என்னை விட நீ அறிவிலையும் அழகிலும் தெரிந்தவர்களா இருக்கீங்க. எனக்கு தேவனுக்கு கொடுத்த கிருபையில வந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லா வசனமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் உங்க தாழ்மையை காட்டுது. அதான் தேவன். என் மேல நேசிங்க, அதான் தேவன். பொறுமையா இருக்கீங்க, அதான் தேவன். பரிசுத்த ஆவியை நமக்குள்ள சீல் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க அதான் யோசிச்சு பார்க்கணும். நான் சில விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்க டைம் எடுக்க விரும்பல. ரோமர் 8:6 பார்க்கும்போது அதுல வசனம் வரும். கார்னல் மைண்ட் வந்து, ஃபிளஷி மைண்ட் வந்து மரணம் கொண்டு வரும், டெத் சொல்லி. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன். மைண்ட்ல இருந்து தாட்ஸ் டெத் கொண்டு வரும், என் ஹார்ட்ல வர தாட்ஸ் லைஃப் கொண்டு வரும், ஜீவன் கொண்டு வரும். அடுத்து ரோமர் 8:12 மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நம்ம மாம்சத்தின்படி ஜீவிய கூடாது ஆண்டவர் சொல்ல வராங்க. அதுதான் உண்மை. நம்ம ஃபிளஷ் லைஃப் வாழக்கூடாது ஆண்டவர் சொல்ல வராங்க. ரோமர் 8:26 வாசிக்கும் போது
ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் இன் வீக்னஸஸ்னு போட்டிருக்கும். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதான் உண்மை. நேற்று நான் நைட் நான் தூங்கக்காக நான் படுக்க போயிட்டேன். எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆண்டவர் ப்ரே பண்ண சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உடனே உட்காந்து நான் ஒரு 11 மணிக்குல இருந்து அப்படியே நான் அந்நிய பாஷை பேசி நான் பாட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நான் எப்பவுமே எப்படின்னா நீட் டவுன் போட்டு ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். என் நீட் டவுன் பண்ணும்போது எனக்கு டயர்ட் ஆகிட்டுனா உட்காந்து ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஆண்டோட்ட ப்ரே பண்ண அவ்வளோதான். நின்று ப்ரே பண்ண என்ன, நடந்து ப்ரே பண்ண, உட்காந்து பண்ண என்ன, எனக்கு என் தேவன்கிட்ட பேசிட்டு இருக்கணும். ஃப்ளெஷ்ஷை ட்ரை பண்ணவே மாட்டேன். ஃப்ளெஷ் வீக்காக இருக்கா, உட்காந்து ஆண்டோட்ட ப்ரே பண்ண. ஆண்டோட என் சிந்தையை பார்ப்பாரு, என்னோட இருதயத்தை பார்ப்பாரு, ஆண்டோட என்ன பண்ணுறேன்னு சொல்லி. அப்போ நான் உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சா திருப்பி நான் பாட்டு அந்நிய பாஷையில் பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குள்ள ஆவியான உட்காந்து உங்க வந்து ஒவ்வொருத்தருக்காக வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்காங்க ஆண்டவர். நான் தூங்க 4 மணி ஆச்சு. எனக்கு காலை 6 மணிக்கு எஞ்சி கிளம்பி வந்தேன். ஏன்? நான் பெரிய பரிசுத்தவான், பிரதர் ரொம்ப பரிசுத்தவான், பெரிய தேவபக்தி உள்ளவர், ஐயோ இயேசுவை தரிசிருக்காரு. அதெல்லாம் இல்லைங்க. உங்க அப்பா நல்லவர், அதனால என்ன கொண்டு வந்திருக்காரு. நான் வந்தது ஆண்டவர் முக்கியம் இல்ல, உங்களுக்கு இந்த வார்த்தை கொண்டு செல்றது ஆண்டவர் முக்கியம். நான் வராட்டி ஒரு கழுதை ஆண்டவர் கொண்டு வந்து கத்திட்டு நடக்கும் ஆண்டவர் நாமத்துக்காக. தேவனுக்கு தாங்க நீங்க. நான் ஒரு ஒபீடியன்ஸ்ல வந்திருக்கேன். நான் வெறும் ஊழியக்காரன், வேலைக்காரன். எனக்கு எது கணவன் வேணும்? எனக்கு ஏன்னா ரூமுக்கு நான் போகும்போது என் தகப்பட்ட நான் கொஞ்சுவேன். அப்பா நன்றிப்பா சொல்லுவேன், நன்றிப்பா சொல்லுவேன். ரூமுக்குள்ள போகும்போது என் கார்ல ஓட்டும் போது ஆண்டவர் சொல்லுவேன், அப்பா அப்பா அது கத்திட்டு இருப்பேன். நான் ஊழியத்துக்கு வந்தேன்னா அப்பா மகள்லாம் கொஞ்சம் கூடாது. நான் வந்தீங்க இடத்துல உங்க தேவனை பத்தி நான் ஊழியம் செய்ய வந்திருக்கேன். தேவனுக்கு நீங்க தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடைசி வசனம் ரோமர்கள் 8:14. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அதுதான் உண்மை. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, those who are led by the spirit of God called the sons of God. தேவ ஆவியினால் யார் நடத்தப்படுறாங்களோ அவர்கள் தான் தேவன குமாரர்கள், குமாரத்திகள். இன்னைக்கு நீங்க நல்லா விளங்கிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல நீங்க தேவனுக்காக உண்மையா வாழணுமா சொல்லி பைபிள்ல ஒரு இன்னொரு வருஷம் நான் சொல்லி முடிச்சேன். ரோமர் 10:9-11 எடுங்க. ரோமர் 10:9-11 வரைக்கும் வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதான் உண்மை. நீங்க உங்க வாயை திறந்து நீங்க கன்ஃபஸ் பண்ணும்போது, நீங்க இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர் தெழுந்தார், என் பாவ சுமந்து நினைக்கும் போதே நீங்க நீதிமான் ஆகப்படுவீங்க. நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லி பைபிளை வாசிச்சா தெரியும் உங்களுக்கு. உங்க சுயத்தில் நீங்க நீதிமான் ஆகல. நீங்க மனம் திரும்பும் போது ஆண்டவர் உங்களுக்காக ஒன்று பார்க்காரு, உங்க விசுவாசத்தை பார்க்காரு, அவர் இன்னைக்கு கிரேஸ் கொடுக்காரு. அந்த கிருபை நீதிமான் ஆக்கி விட்டுறாரு. நீதிமான ஆக்க உடனே பைபிள் என்னெல்லாம் நீதிமான் கொடுக்கப்பட்டிருக்கோ எல்லா சத்தியங்களும் நீங்க இந்த வீட்டுல இந்த சபையில இருந்து எடுத்துட்டு போவீங்க. எல்லாம் எடுத்துட்டு போவீங்க. ஒரு களஞ்சம் வீணா போகாது. இந்த வருஷத்தின் துவக்கத்துல ஆண்டவர் என்னென்ன சத்தியங்கள் உங்களுக்கு கொடுத்தாங்களோ இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு, எல்லாம் நிறைவேறும். ஆமென். ஆசீர்வாதம் சொன்னா சிரிக்கீங்க. Praise the Lord. தப்பு சொல்ல வரல, நானும் அப்படிதான் பண்ணுவேன். இங்க ஒரு பிரதர் வந்து பேசினா அதான் சொல்லுவேன், எனக்கு அதான் வேணும். ஆனால் எனக்கு தேவன் நீதியும் ராஜ்யத்தின் கட்டும் போது அந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நீதியின்படி, அவ்வளவுதான் மேட்டர். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில வளர்க்கப்பட்டதுனால் நீங்க போதனை கேட்டு ட்ரை பண்ணுங்க. தேவனை காதல் கொள்ளுங்க. எப்படி உங்க பையன் தேவைப்படும் காப்பாருங்க. சகோதரிக்கு எப்படி அந்த பையன் தேவைப்படும், சகோதரிக்கு எப்படி அந்த பொண்ணு தேவைப்படும், தேவைப்படாதுங்க. உங்களுக்கு இயேசுதான் தேவைப்படும். இயேசுதான் முதல்ல காதல் கொள்ளணும். Praise the Lord. சின்ன ஒரு ஜெபம், கண்ணை மூடுங்க. அன்பின் தகப்பனே நன்றி ஆண்டவரே. அப்பா பரலோக தகப்பனே உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜா உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே. என் ஆவியானவங்க வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா எவ்வளவு பொறுமை ஆண்டவரே எங்களுக்கு. அப்பா நீங்க எங்க மேல வச்ச அன்பு, பொறுமை, காதல், அப்ப எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா ஏசாவின் தேவன் அனுப்பினாண்டவர், எலிசாவின் தேவன் அனுப்பினாண்டவர், எலிசாவின் தேவன் அனுப்பினாண்டவர், எங்கள் தேவன்பா இனி மேல் அனுப்பினாண்டவரேப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், ஞானம், சிந்தை, குடும்பம், ஊழியம் எல்லாத்தையும், கணவன், மனைவி, குழந்தைகளை, என் குடும்பங்களை, என் சொந்தங்களை எல்லாம் உங்களை ஒப்பு கொடுக்க தோப்பனியப்பா. எல்லாம் ஒப்பு கொடுக்க அனுப்பினாண்டவரே.
எனக்கு இந்த மாம்ச சிந்தைகள், மாம்ச இச்சைகள், மாம்சத்துல வந்த எல்லா கிரியையும் என்னை விட்டு அகற்றி போட்டுப்பா. தேவனுக்கு பிரியமில்லாத, இயேசுவிலிருந்து வராத எந்த ஒரு அசுத்தாவும் எனக்குள்ள இருக்கவன அனுப்பின ஆண்டவரே, ஒப்பு கொடுக்க அனுப்பின ஆண்டவரே. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கும் தகப்பனே. நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க அனுப்பின ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்காக நன்றி, உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அனுப்பின ஆண்டவரே. எங்களை பாக்கியமுள்ள ஜனமாக தேர்ந்தெடுத்து நன்றி இயேசுராஜா, நன்றிப்பா. நல்ல ட்ரெஸ், நல்ல ஹெல்த், நல்ல ஃபேமிலி, நல்ல பிசினஸ், நல்ல ஒரு சொசைட்டில அந்தஸ்து, நல்ல ஒரு ஊழியம். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடாக்கொடி நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்யுங்க ஆண்டவரே, உங்களுக்கு என்ன சித்தமோ செய்யுங்கப்பா. எங்க சரீரம் வேணாம் ஆண்டவரேப்பா. எங்கள் ஆவியை மாத்தியம் புதுப்பிங்க ஆண்டவரேப்பா. எங்கள் மாம்சத்துல பலவீனமா இருக்கும் ஆண்டவரேப்பா. எல்லா பலவீனம் இயேசுக்குள்ளப்பா நான் கொடுக்கிறேன் ஆண்டவரேப்பா. இயேசு மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. துதி உமக்கே, மகிமை உமக்கே ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனி மேல ஆண்டவரே அப்பா, உங்க சிந்தையின்படி தேவனுடைய சிந்தை எனக்குள்ள இருக்கட்டும்பா. இயேசு சிந்தை எனக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க சிந்தை வளரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதுக்காக நன்றி தகப்பனே. இனி மேல நான் ஜீவிக்கல, எனக்குள் கிறிஸ்து இயேசுவே ஜீவிக்கிறார். இனிமேல நான் இல்லப்பா, கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுவார் ஆண்டவரேப்பா. இந்த உலகத்தில் உள்ள அவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற பெரியவர் ஆண்டவரேப்பா. நான் செய்த காரியங்களை தானும் செய்வாய், அதை விட பெரிய காரியங்களை செய்வாய் சொன்ன தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவரேப்பா. சத்திய தேவன், நித்திய தேவன், என் தேவாதி தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன் ஆராதிக்கும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேப்பா. உம்முடைய அந்நிய பாஷைகளையும் அபிஷேக தேவன் நிரப்பி ஆண்டவரேப்பா. உம்மை துதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேப்பா. Difanosha faruda finashi delifado. Difanasha de la faruda camara. டயர்டா இருக்க ஆண்டவரே, எங்க சிந்தை டயர்டா இருக்க ஆண்டவரே அப்பா. எனக்கு பிடிக்கல ஆண்டவரே இந்த பாவம் பண்ண, இருந்தாலும் முடியல ஆண்டவரே. டீ பார்க்கக்கூடாதுன்னு நினைக்க, இருந்தாலும் முடியல ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிருக்க ஆண்டவரே அப்பா. ஜாம் பண்ற வேளத்துல ஜாம் பண்ண முக்காது நான் நேரத்தை கழிக்க ஆண்டவரே. நீங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்க என் மேல, எவ்வளவு கிருபை உங்களுக்கு எங்க மேல. ஒரு உயிருள்ள தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கேன் ஆண்டவரே. எனக்கு தைரியமா இருக்க ஆண்டவரே, பாவம் பண்றதுக்கு துணிச்சலா இருக்க அன்பின் ஆண்டவரே. உங்க சமூகத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. எங்களை தாழ விழுத மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற வேலையில நான் ஜெபம் பண்ணாம வாக்குவாதம் பண்ணிட்டு, நான் சொந்தக்காரங்கிட்ட அரட்டை அடிச்சுட்டு, என் நண்பரோட ஊர் சுத்திட்டு, மாணவிகளோட மாணவர்களோட நான் தவறு செஞ்சுக்க அனுப்பி ஆண்டவரே. பக்திக்குரிய காரியங்கள் எதுவுமே செய்யாம ஆண்டவரே அப்பா, பிறருடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாக நான் பேச்சுக்களை பேசிக்க ஆண்டவரே அப்பா. பிற ஊழியர்களை குறிச்சு, ஊழியக்காரர்களை குறிச்சு நான் அவதூறு பேசிக்க ஆண்டவரே. மன்னிச்சிருக்க ஆண்டவரே. வேணாம் ஆண்டவரே அந்த வாழ்க்கை எனக்கு, வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரே. எனக்கு என் அறையில உட்கார்ந்த ஜெபம் பண்ணா போதும் ஆண்டவரே. எனக்கு ஊழியெல்லாம் வேணாம் ஆண்டவரே. நீங்க தான் வேணும் எங்களுக்கு. வரங்கெல்லாம் வேணாம் ஆண்டவரே. உங்க அன்பு தான் ஆண்டவரே எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. விருத்த சேதனை பண்ணுங்க ஆண்டவரே. எங்க இதயத்தை பண்ணுங்க ஆண்டவரே. உங்களை எவ்வளவு ஹார்ட் பண்ணிருக்க ஆண்டவரே. உங்களை புரிஞ்சுக்கிடாம ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஐயோ மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்கள் பாவம் மறுபடியும் ஆண்டவரே. இந்த ரூமை விட்டு நாங்க வெளியே போகும்போது மறுபடியும் இந்த பாவம் வந்துட்டு போது பயமா இருக்க ஆண்டவரே. மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்க மனம் திரும்புறோம் ஆண்டவரே அப்பா. எவ்வளவு ஒளிச்சு வச்சிருக்க ஆண்டவரே அப்பா தசமபாகங்களை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அடுத்த தேவனுக்கு கொடுக்காம ஆண்டவரே அப்பா, உங்களை நான் அவதூறு பண்ணிருக்கேன் ஆண்டவரே அப்பா. உங்களுக்கு இதயத்தை கடினப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே. மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை நினைவு கூர்ந்தீங்களா ஆண்டவரே சிலுவையில. நன்றிப்பா. எவ்வளவு ரத்தம், எவ்வளவு அடி, எவ்வளவு வலி. நன்றிப்பா. எங்க மேல நினைவு கொண்டீங்களா ஆண்டவரே. நன்றிப்பா. வேற எதுவும் வேணாம்ப்பா. எனக்கு ஆஸ்தி வேணாம், அந்தஸ்து வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம் ஆண்டவரே. எனக்கு நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே வேணும். அநேக சகோதர சகோதரிகள் வேறு மதத்துல, வேற இனத்துல நரகத்துக்கு போறாங்களே ஆண்டவரே. அவங்களுக்கு மேல எங்களுக்கு பாரம் இல்லையா ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களுக்கு பாரம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு பாரத்தை ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா. இயேசுக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியம் எனக்குள்ள இருக்க வேணாம் ஆண்டவரே. இயேசுக்கு பிடிக்காத எந்த ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இருக்க வேணாம் ஆண்டவரே அப்பா. நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே. நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே.
பழைய வாழ்க்கை வேணாம்ப்பா, பழைய சிந்தை வேணாம்ப்பா, மாம்ச வாழ்க்கை வேணாம்ப்பா. போர் அடிச்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உங்க புக்கே என்ன பார்க்கப்பா. போர் அடிக்காத ஆண்டவரே, உங்களை நேசிக்கும் போது எவ்வளவு அன்பு ஆண்டவரே, நீங்க எவ்வளவு அழகு ஆண்டவரே, எவ்வளவு ஜென்டில்னஸ் ஆண்டவரே, நீங்க எவ்வளவு எங்க கற்பனைக்கு எட்டாம இருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா எங்களே தான்ப்பா நீங்க மகன் மகள் சொன்னீங்க. நீங்க விட்டுருந்தா நரகம் நாங்க போயிருப்போம்ப்பா. நீங்க எங்களுக்காக இயேசுவை கொடுக்காட்டி நாங்க மாண்டு போயிருப்போம் ஆண்டவரே. நீங்க சும்மா எங்களை ஒரு பொருள் மாதிரி படைச்சு விட்டுருக்கலாம் ஆண்டவரே. அப்பா நாங்க பாட்டுக்கு நீங்க அப்ப பிசாசு நாங்க சண்டை போட்டு நாங்க நரகத்துக்கு கூட போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீங்க அப்படி பண்ணலையே ஆண்டவரே. எவ்வளவு அன்பா சொல்றீங்க, மகனே மகளே சொல்லி. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றீங்கப்பா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் நான் போக மாட்டேன், எங்கேயும் நான் போக மாட்டேன். என் கண்களுக்கு நீ மறைவு ஆகவே முடியாது. நீ ஒளியை நினைச்சாலும் முடியாது, உன்னால முடியாது ஒளிய. என் கண்கள் உன்னை கண் நோக்கி பார்த்துட்டே இருக்கு. உன்னை யாரும் தொட மாட்டாங்க, உன்னை விட மாட்டேன். நான் உன் அப்பா, உன் பிதானம். உன்னை எப்படி நான் காய விடுவேன், உன்னை எப்படி நான் காயப்பட விடுவேன், உன் இதயத்தை எப்படி நான் கலங்க வைப்பேன். நான் உன் நேசிக்கிறதா தானே இயேசுவை கொடுத்துருக்கு ஆண்டவர் சொல்றாங்க. உங்க மகனை நாங்க ஏத்துக்கொள்றோம் ஆண்டவரே, உங்க மகனை ஏத்துக்கொள்றோம் ஆண்டவரே. அப்பா எங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. இயேசு மூலமா பாவத்தை மேற்கொள்றோம்ப்பா. தேவ ஆவியினால் எங்க வாழ்க்கையை நடத்துறோம் ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையை மாத்த போறீங்களா ஆண்டவரே, நன்றிப்பா. உமக்காக வாழணும் ஆண்டவரே. ஒரு ஆத்மான சபையை கொண்டு வந்து அந்த சபையில அந்த ஆத்மா வளர்ந்து அப்பா நாங்க ஒவ்வொரு சந்தோஷமா மூக்கில் இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா வகையான பொல்லாத பிசாசின் காரியங்கள், இச்சை நாவிகள், பொறாமை நாவிகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிர்மூலமாக்கி போடுறோம் ஆண்டவரே. அப்பா சங்கரிச்சு போடுற எல்லா பிசாசின் கூட்டங்களை இயேசு நாமத்தினால ஆண்டவரே. அப்பா தேவ மகன்களை தொடர்ந்து எவ்வளவு தைரியம் அவனுக்கு. இரவு நேரத்துல பயங்கர கொண்டு வர எவ்வளவு பயம் தைரியம் உனக்கு பிசாசு. இயேசு நாமத்தின் நரகத்துக்கு போய் நீ இயேசு நாமத்தினால இந்த சபையை விட்டு, இந்த போதர் குடும்பத்தை விட்டு, இந்த போதர் இதயத்தை விட்டு, இங்க வந்த ஒவ்வொரு இதயங்களை விட்டு, என்னோட இதயத்தை விட்டு, என் சிந்தைகளை விட்டு, இங்க வந்த ஒவ்வொரு ஆத்மாவும் ஆவி விட்டு போ பிசாசு இயேசு நாமத்தினால. நாங்கள் தேவ ராஜ்யத்துக்காக நாம் ஸ்தாபிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக நாங்கள் ஊழியம் செய்வோம். நாங்கள் வேறு பிரிவினர்களாக இல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தேவனுடைய அக்செப்டரும் ஒன்றா சேர்ந்து அன்பை நாங்கள் ஸ்தாபிப்போம். இது கிறிஸ்தவன் தேசம், இது கிறிஸ்தவ மக்கள், நாங்கள் தேவனுக்காக வழங்கப்பட்ட மக்கள். இது தேவனுடைய கூடாரம். இது உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க தேவன் எங்களோடு இருக்கும் போது என் குடும்பத்தை என் தகப்பன் பார்த்திருப்பார். அவர் ஊழியத்தை நான் செய்வேன். எனக்கு ஊழியம் செய்ய பாரம் இல்லை. என் தகப்பனுடைய கண்களை பார்க்கும் போது அவருக்கு துக்கமா இருக்கு, ஊழியம் செய்ய சொல்லி அதற்காக நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. ஜபத்திலையும் பரிசுத்தையும் நாடுவன் அன்பின் ஆண்டவரே. ஜபம் இல்லாம என் வாழ்க்கையை நான் எங்க கொண்டு போக மாட்டேன் ஆண்டவரே. அப்பா உங்களோடு நான் சஞ்சரிக்கணும் ஆண்டவரே. என் வீட்டுல வந்து வாசம் பண்ணுவீங்க சொன்னீங்களா ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா, எங்க இதே வீட்டுக்கு வாங்கப்பா, எங்க ஆத்மாக்குள்ள வாங்கப்பா, எங்க பிளஷுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. எல்லாம் குளோரிஃபைடு பாடியா மாத்துங்க ஆண்டவரே. இந்த சதை தோந்து போட்டோம் ஆண்டவரே. இந்த ஃப்ளஷ் தோந்து போட்டுப்பா, தோல்வி அடையட்டும் இயேசு நாமத்தினாலப்பா. என் ஆவி ஜெயம் கொள்ளட்டும் இயேசுக்காக ஆண்டவரே. வீட்டுக்கு வாங்கப்பா, நான் வார்த்தையை கை கொள்றேன் ஆண்டவரே. உங்க வார்த்தையை கொண்டு உங்க மேல் நான் பிரியமா இருக்க போறேன் ஆண்டவரே. நீங்க என் கூட வாசம் பண்ணுவீங்க ஆண்டவரே. அது மாத்திரம் போதும் ஆண்டவரே. எனக்கு வேற எதுவும் வேணாம் இந்த உலகத்துல எனக்கு அன்பு ஆண்டவரே. இயேசு ராஜா தான் ஜீவிக்கிறார், இயேசு மகாராஜா ஜீவிக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவரை துக்கப்படுத்த விட மாட்டேன். இந்த ஜபத்தை ஈரெடுத்துக்கிறப்பா, இந்த ஜபத்தை அக்செப்ட் பண்ணுங்க ஆண்டவரேப்பா. நாங்க ஆராதனை கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆண்டவரேப்பா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரேப்பா. இயேசு நாமத்தினாலே என்பது ஆண்டவரே. இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Amen. Praise the Lord. Hallelujah. Amen. Amen. Praise the Lord.